திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல கைலை மலையானின் திருவருளால் இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த கருணையினால் இந்த பதி பசு பாசம் என்கின்ற இந்த ஞானத்தை நந்தியம் பெருமான் மூலம் இன்று நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானின் கருணைக்கு இந்த வாழ்நாள் மட்டுமல்ல, இன்னும் பல பிறவிகள் நமக்கு கிடைத்தாலும் அந்த நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் அது பத்தாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நமக்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், யார் மேலெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறது, யாரையெல்லாம் நம்பி இருக்கிறோம், யாரையெல்லாம் விரும்புகிறோம், யாருக்கெல்லாம் ஐ லவ் யூ சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்த்தால் சிவபெருமானுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் அதிலே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடல்ல பெருங்காயம் போல. அப்படி என்ன செய்தார் சிவபெருமான் நமக்கு? அவர் என்ன அழிக்கிற கடவுள் தானே. பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறார், சிவன் அழிக்கிறார். அழிக்கும் கடவுள். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. அடுத்ததாக நமக்கு தெரிஞ்சது, சிவன் மொத்தமாக அழிச்சா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பார். குடும்பத்தை அழிப்பார், தொழிலை அழிப்பார், கணவன் மனைவி உறவை அழிப்பார், அப்படி இப்படின்னு அவரை என்னவோ பெரிய இந்த உலகத்தில் தமிழ் சினிமாவில் நம்பியார்னு ஒரு வில்லன் இருந்தாங்க. அப்புறம் யாரோ வில்லன்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க புதுசாக. ரகுவரன் ஒரு வில்லன் இருந்தார். அந்த வில்லன்களெல்லாம் விட மோசமான வில்லனாக நம்ம சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் சிவபெருமான். ஆக இந்த பிரபஞ்சத்தின் ஒரே கடவுள். மற்றவர்கள் என்ன சொல்றாங்க பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மை பொறுத்தவரை இந்த பிரபஞ்சத்தின் ஒரே கடவுள், முதல் கடவுள், அனாதி கடவுள், கடந்தும் இருக்கின்றவர், உள்ளும் இருக்கின்றவர். அவருக்குள்ள ஒரு தூசி தான் இந்த பிரபஞ்சமே. வியாபகம் என்று சொல்லுவோம். அவர் இல்லாம எதுவுமே நிற்க முடியாது. சிவபெருமான் இல்லாம நிலா அங்கே நிற்க முடியாது, டபக்குன்னு கீழே விழுந்துடும். புவியீர்ப்பு விசை தானே, புவிக்கிட்டே இருக்கிறது, புவியில இழுக்கப்பட்டு கீழே விழுந்துடணும்ல. சூரியன் அங்கே சுத்திக்கிட்டே இருக்காது, கோள்கள் இங்கே இருக்காது, மில்கிவே இருக்காது, பிளானட்ஸ் இருக்காது, அண்ட சராசரங்கள் எதுவுமே இருக்காது. அண்ட சராசரங்களை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் மீண்டும் அருளியும். இதுதான் ஸ்பெஷல். ஏதோ ஒரு தடவை நம்ம பண்றோம் அப்படின்னு கிடையாது. ஏதோ தெரியாம ஒரு வீடு கட்டிட்டோம், கடனை வாங்கி வீடு கட்டிட்டோம், அப்படி கிடையாது. எப்ப வேணாலும் எத்தனை வீடு வேணாலும் கட்டிக்கலாம், நம்ம எத்தனை மாளிகை வேண்டுமானாலும் நாம் கட்டலாம். அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தர் பாருங்க. அதுதான் சிவபெருமானுடைய என்ன சொல்றது, அவன் நினைச்சாக்க எத்தனை முறை வேண்டுமானாலும் அழிக்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் உருவாக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நாம் கழுத்தை நீட்டி வாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பெருமை பாருங்க. இதுதான் உண்மையான திருமணம். மற்றதெல்லாம் டெம்பரவரி திருமணம். சிவபெருமானுக்கு நாம் வாழ்க்கைப்பட்டிருக்கின்றோம், அவனுடைய மாங்கல்யத்தை நாம் சுமந்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த உயிர் சுமந்திருக்கிறது. இந்த உடல் வேணா கணவனுடைய மாங்கல்யத்தை சுமந்திருக்கலாம், கணவனுக்கு வேண்டுமானா ஒய்ஃபோட மோதிரத்தை அவர் சுமந்திருக்கலாம், 2 பேரும் போட்டோ அருமையாக எடுத்திருக்கலாம், 2 பேரும் இவர் பூ வாங்கி கொடுக்கலாம், அவங்க ஏதாவது நல்லா சமைச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் சும்மா எவ்வளோ காலம், மேபி 30 வருஷம் 40 வருஷம், நல்லா இருந்தா 90 வருஷம். அதுக்கு முன்னால யாரு, அதுக்கு பின்னால யாரு? உற்றார் ஆர் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ. கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையின். கருவாய் கிடக்கும் போதே சிவபெருமானுடைய கடலை நினைச்சிருக்கிறோம். இவர் வீட்டுக்காரர் எப்போ இப்போ ஜஸ்ட் 20 years, 2 decades, 3 decades, 4 decades, 5 decades, 6, அதுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 7 decades, ஒரு 70-80 ஆண்டுகளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உறவை நாம் கொண்டாடுகிறோம். கொண்டாடுங்கள், நல்லதுதான், கொண்டாட வேண்டும். அதனாலதான் அந்த உறவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொண்டாடாம இருக்கிறதுக்கல்ல. நாம் கொண்டாடும் பொழுது என்ன நினைக்க வேண்டும், இந்த மனைவிக்கே இவ்வளவு கடமைப்பட்டிருக்கின்றோமே, இந்த மனைவி வெளியில போனாங்க, வேலைக்கு போனாங்க, 5 மணிக்கு வர்றவங்க மணி 7:15 ஆச்சு, என்ன ஆச்சோன்னு பதறி போயிடுறோமே. சிவபெருமானுக்கு 6 மணிக்கு பஞ்சபுராணம் பாடணுமே, பாடலையே, என்னாச்சோன்னு பதறவே மாட்டேங்கிறோம். நமக்கு எது பெருசு எது சிறுசுன்னு தெரியல, எது உண்மையானது எது பொய்யானதுன்னு தெரியல, எது நிரந்தரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
சிவபெருமான் உனக்கு என்ன செஞ்சார்? சும்மா எப்போ பார்த்தாலும் பட்டையை போட்டுக்கிட்டு, இப்போ புதுசாக உருத்ராக்கம் வேற போட்டுக்கிட்டு, என்னவோ பஞ்ச புராணங்கிற, லஞ்ச புராணங்கிற, நாடெல்லாம் லஞ்ச புராணமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது கையில அறக்கட்டளையில் பஞ்ச புராணம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யார் எது சொன்னாலும் இன்றைய பாடத்தை நீங்கள் அவருக்கு எடுத்து சொல்லுங்க. என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதலிலே உயிர்கள், நீங்களும் நானும். நீங்கள் மீன்ஸ் கைலை துரைசாமி இல்லை, கைலை துரைசாமியோடைய உயிர் என்றோ ஒரு நாள் இந்த உடலுக்குள்ள அது உடல் சேர்க்கப்பட்டது. ஒரு நாள் இந்த உடலை விட்டு பிரிந்து விடும். இந்த வகுப்புல இருக்கிற மாணவர்கள் யாராவது இல்லைல்ல அதெல்லாம் நான் சாக மாட்டேன் அப்படி யாராவது சொன்னீங்கன்னாக்க நீங்க பெரிய ஞானின்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் போல என்ன சொல்றது, இரவாமலே இருக்கிறது. நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் இரவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். சரி, அந்த அப்படிப்பட்ட ஒரு கருணையாளன் சிவபெருமான் இந்த உயிர்கள் இருந்தது அனாதியிலே. ஆனால் ஆணவமல மறைப்பினால் அது உயிர்கள்ங்கிற தன்மையே இல்லாம கிடந்தது, அழுக்கில் கிடந்தது. சிவபெருமான் அதை குளிப்பாட்டி அழகுபடுத்துகிறார். அவ்வளவுதான் அவர் செய்யறது. இதை தானே செய்கிறார். நம்ம கேட்டு நம்ம தேங்காய் உடைச்சு நம்ம பால் பாக்கெட்டு வாங்கி தருவோம் அதுக்காக அவர் செய்யலை. அபிஷேகம் செய்வோங்கிறதுக்காக செய்யலை. நம்மக்கிட்ட இருந்து அவர் என்ன உதவி அவர் எதிர்பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நினைச்சா இன்னொரு 1000 சூரியனை படைக்கலாம். நம்ம கொடுக்குற ஒரு தேங்காய் அவர் கடையில் வாங்கிக்க முடியாதா? நாம் கொடுக்கின்ற எந்த பொருளாலும் சிவபெருமானுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நெய்வேத்தியம் பண்ணாலும் கிடையாது. எதையும் கொடுக்க முடியாது. இந்த உடம்பையே நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் அழைச்சி இந்த உடம்பு மாயை உடம்பு, இந்த மாயை போகாது அவன்கிட்ட. மாயையே சொல்லிடு, ஐயா நான் உங்க கூட தான் இருக்க முடியும், வேற யாரோடவும் இனி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை நமக்கு கடவுளாக பெற்றிருக்கின்றோம். எங்க வீட்டுக்காரரு இதுல இருக்காரு, கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் நம்ம சிஎம் ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டியவர், எங்கள் வீட்டுக்காரர் நரேந்திர மோடிக்கு வேண்டியவர்லாம் சொல்கிறதுல எவ்வளோ ஒரு பெருமைப்படுறோம். அதுபோல் நம்ம வீட்டுக்கார் பர்மனெண்ட் வீட்டுக்கார், பர்மனெண்ட் அப்பா, பர்மனெண்ட் மனைவி, பர்மனெண்ட் உற்றார் உறவினர், பர்மனெண்ட் கடவுள், பர்மனெண்ட் எஜமான், பர்மனெண்ட் தோழன், பர்மனெண்ட் தலைவன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சிவன் அடியார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட பெரிய ரெகக்னேஷன் வேற எதுவும் கிடையாது. நீங்க எதுவும் ஐஏஎஸ் படிக்கலையே, ஐபிஎஸ் படிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. பெரிய பதவிகள்ல இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. நிறைய சொத்தெல்லாம் இல்லையே நம்மிடம், ஏழையாக இருக்கின்றோமேன்னு கவலைப்படாதீங்க. சொத்து இருந்து சிவனை தெரியாம எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. எத்தனையோ கோடி 700 crore பீப்புள் இருக்காங்க. நமக்கு சொத்து இல்லைன்னாலும் சிவனை தெரியும். அதுதான் பெரிய சொத்து நமக்கு. அதையெல்லாம் நமக்கு பெருமான் கொடுத்திருக்கிறார். இந்த அழகு 7 அப்படிங்கிறத சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 7வது அழகு. இன்னைக்கு 7வது அழகு தானே பார்க்கணும். யாராவது எஸ் கொடுங்க, நான் அதை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். 7வது அழகாக நமசிவாய என்ற வார்த்தையில் உள்ள ம என்ற எழுத்தின் பொருளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னாலும், நீங்க திருவாவடுதுறை ஆதீனத்தில் படித்தாலும், தர்மபுர ஆதீனத்தில் படித்தாலும், இன்னும் நூற்றுக்கணக்கான ஆதீனங்களில் படித்தாலும், இன்னும் நூற்றுக்கணக்கான ஆதீனங்கள்ல நீங்க படித்தாலும் சிலபஸ் இதுதான். நூல்கள் 100 இருக்கு, 14 மட்டும் இல்லை, 1000 இருக்கு, இன்னும் வரும். ஆனால் எந்த அருளாளர் எழுதினாலும், எந்த நூல் பெயரில் அவர் எழுதினாலும், எந்த காலத்தில் அவர் எழுதினாலும் சிலபஸ் பதி பசு பாசம். இதை மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பதி பசு பாசம் என்கின்ற சிவன், பதி என்றால் சிவன் ஒருவனே. மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்களையும் படைக்கிறது அவனாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற உயிரினங்களை எல்லாம் படைக்கிறது அவனாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல மனிதர்கள்ல சைவர்களுக்கு தானே சிவபெருமான் கடவுளே, சைவ சமயத்தின் தலைவன் தானே. அதனால சிவனடியார்கள் எல்லாம் சிவன் படைச்சிருப்பாரு, பெருமாள் அடியார்கள் எல்லாம் பெருமாள் படைச்சிருப்பாரு, கிறிஸ்தவ அடியார்களை எல்லாம் கிறிஸ்தவர் அவங்க கடவுள் படைச்சிருப்பாரு, இஸ்லாமிய அடியார்களை இஸ்லாமிய கடவுள் படைச்சிருப்பாரு. அப்படின்னு சொன்னா நம்ம தலையில நம்மளே மண்ணை போட்டுக்கிறோன்னு அர்த்தம். அவர்கள் அவரவர்கள் நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். சைவ சித்தாந்தமானவர்களுக்கு பதி என்பவன் ஒருவனே, அவனால் தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்படுகிறது. அதனால நமக்கு மற்ற எதிலும் சந்தேகம் வரக்கூடாது.
அதுல அந்த நமசிவாய அப்படிங்கிறதுல என்கின்ற மலத்தை தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நமசிவாயங்கிறது என்றால் திரோதான சக்தி. நம்மளுடைய அம்மா நம்மளை பக்குவப்படுத்துகின்ற அம்மா. அடுத்தது என்பது மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள். ஆயிடுச்சு. சி என்பது சிவம். சிவம்னா மங்களம் என்று பெயர். சிவம்னு சொன்னாலே மங்களம்னு பெயர். சிவம்னு சொன்னா எப்படி அபசகுனமா இருக்கும்? சிவம்னா மங்களம். அந்த நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க, கூகுள்ல பாருங்க. சிவம் என்றால் மங்களம். அப்படிங்கும்போது அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடிய, மங்களமாக வாழ்விக்கக்கூடிய, மங்கள செயலை செய்யக்கூடிய ஒரு சிவம் எப்படி ஒரு கொடுஞ்செயலை செய்யும்? அதனால சிவபெருமானை பற்றி எந்த ஒரு குறைவான செய்தியையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் சி என்றால் சிவம், வா என்பது அதுவும் நம்முடைய அம்மாவாகிய சக்தி தான். நம்ம பார்வதின்னு சொல்லிக்கலாம், சிவகாமின்னு சொல்லிக்கலாம், மகேஸ்வரின்னு சொல்லிக்கலாம், என்ன பெயர் வேணாலும் அவளை சொல்லலாம். நம் தாய் நம்மை பக்குவம் ஓரளவு அடைந்து விட்டோம் என்றால் வேகமாக கூட்டிகிட்டு போய் அப்பா மடியில் உட்கார வைக்கிறது அந்த வா என்கின்ற அருள் சக்தி. என்பது உயிர்கள், அனைத்து உயிரினங்களும், கண்ணுக்கு தெரிகிற உயிரினம், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள். இது யாருக்கு எல்லாம் தெரியும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். கிருஷ்ணனுக்கும் தெரியாது, அர்ஜுனனுக்கும் தெரியாது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் கணக்கு எழுதுகின்றவன் இன்னம்பர் ஈசன். தொழுது தூமலர் தூவி அழுது தூமலர் தூவி ாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பார்களையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. இத்தனை ஜீவராசிகளுக்கும் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவரு இன்னம்பரில் இருக்கக்கூடிய ஈசன். சரி, என்பது மலம் அப்படிங்கிறத குறிக்கும்னு சொன்னேன். அதுல ஆணவம், கண்மம், மாயை இருக்கும் சொன்னேன். அந்த கண்மம், மாயை ஆகியவை அலகு 6 கண்மம், மாயை ஆகியவை ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அலகு 6 ஆணவ மலம் பற்றி சிந்தித்தோம். இந்த அலகில் மாயை எனப்படும் மாயா மலம் பற்றி சிந்திப்போம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மலேசியாவுக்கு ஒரு பேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வேற ஒரு அலகு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இவங்களுக்கு இது நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு இடத்துல ஒரு 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 வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு வேற ஒரு அழகை சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த வகுப்புல உட்காரும்போது இது எந்த வகுப்பு, இது எத்தனாவது அழகு, என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு நடத்தணும் அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் யோசிச்சு ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, சென்ற வகுப்பில் நம்ம ஆணவ மலத்தை பற்றி சிந்திச்சோம். இந்த அழகுல மாயை எனப்படும் மாயா மலம் பற்றி சிந்திப்போம். ரொம்ப முக்கியமானது. நீங்க அசைன்மெண்ட் எழுதுறதுக்கெல்லாம் பாயிண்ட் இனிமே தான் ஒன்னொன்னா வரப்போகுது. மற்ற மலங்களை போலவே அப்படின்னா என்ன? நீங்க என்ன எழுதணும்? மற்ற மலங்களைன்னு சொன்னா எது? மற்ற மலங்களை போலவே மாயை அப்படின்னு சொன்னா மற்ற 2 மலங்கள் எது? ஆணவம், கண்மம். ஆணவம், கண்மம், மாயை 3ம் ஒரே குட்டையில ஊறுற மெட்டை தான். அதுதான் மலம் என்று சொல்லுகின்றோம். மற்ற மலங்களைப் போலவே உயிரற்ற, அறிவற்ற பொருள். 3 மலங்களுமே உயிரற்ற பொருள், 3 மலங்களுமே அறிவற்ற பொருள். அந்த 3ல் ஒன்று மாயை. இப்போ மலம் என்பதை 3ஆக பிரிச்சிருக்கோம். இப்போ மாயைங்கிற ஒன்றை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த மாயையை இன்னும் 3ஆக பிரிக்க போகிறோம். இதான் பகுத்து 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 அறிதல். மொத்தம் 3 பொருள்கள்: பதி, பசு, பாசம். அதாவது இறைவன், உயிர்கள், மலங்கள். 3ஆச்சா? ஓகே. அதுல இருந்து அந்த மலத்தை எடுத்தா அதை 3ஆ பிரிக்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை பிரிக்கிறோம். அதாச்சு, அது வரமா வைங்க. இந்த மாயை மட்டும் எடுங்க, அதை 3ஆ பிரிக்கிறோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, அசுத்த பிரகிருதி மாயைன்னு பிரிக்க போறோம். அதுல இருந்து 36 தத்துவம் பிரிக்க போறோம். அதுல இருந்து 60 தாத்வீகங்கள் பிரிக்க போறோம். பகுத்து 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 அறிவாளி நீங்க தான். வேற யாராக இருக்க முடியும்? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவா? நமக்குத்தான் பகுத்தறிவு. கையில அறக்கட்டளையில எல்லாருக்கும், சைவ சித்தாந்தம் படிக்கிற எல்லாருக்கும் பகுத்தறிவாளன், பகுத்தறிவாளி அப்படின்னு பட்டம் கொடுக்க போறோம். மற்ற மலங்களைப் போலவே மாயையும் உயிரற்ற, அறிவற்ற பொருள். அப்படின்னா மற்ற மலங்களைப் போலவேன்னு சொல்லும்போது ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3மே அறிவற்ற, உயிரற்ற ஜட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடம், ஜடம்னா சாலிட், உயிரற்ற பொருள். எல்லாமே ஜடப்பொருள் தானே. உயிர் இல்லாத பொருள் எல்லாமே ஜடப்பொருள்.
உயிர் இல்லாதது எதுவா இருந்தாலும் ஜடப்பொருள். ஐயா, டீ டீ ஜடப்பொருளா? ஜடம்னா சாலிடுன்னு நினைக்கக்கூடாது. நில தத்துவத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. டீ, பால் பால் கப்பு மட்டும் ஜடப்பொருள் இல்லை, பாலும் ஜடப்பொருள் தான். கேசரி அதுவும் ஜடப்பொருள் தான். நெய் அதுவும் ஜடப்பொருள். அப்ப வெண்ணெய் அதுவும் ஜடப்பொருள். சிவபெருமான் உயிர்களாகிய நாம் மற்ற எல்லாம், இது ரெண்டு தவிர மற்ற எல்லாமே ஜடப்பொருள். அப்ப ஐயா, உங்களுடைய மூக்கு ஜடப்பொருள், நாக்கு ஜடப்பொருள், காது ஜடப்பொருள். அப்ப உங்க கண்ணு அதுவும் ஜடப்பொருள். ஆனா உங்க அறிவு அதுவும் ஜடப்பொருள். அறிவுக்கு அறிவு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, எழுதிக்கணும். அறிவுக்கு அறிவு கிடையாது. அறிவு அந்த கரணம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அது சில பேர் புத்தி சித்தி சீரியல் பார்க்குற ப்ராப்ளம். சித்தி சீரியல் பார்த்த நோய் அது. புத்தி சித்தி அப்படிம்பாங்க நேர்முக தேர்வில். எத்தனை சொன்னாலும் நம்ம அறிவுக்கும் அறிவு கிடையாது, தானா கிடையாது. உயிர் அறிவித்தால் அறிவு அறியும், சிவபெருமான் அறிவித்தால் உயிர் அறியும். இப்போ என்னுடைய அறிவு அறிகிறது, ஐயாவுக்கு பயங்கர மூளைப்பா, அதனாலதான் முடியே இல்லைப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா, சிவபெருமான் என்னுடைய உயிருக்கு அறிவிக்கிறார், என்னுடைய உயிர் என்னுடைய மூளைக்கு அறிவிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐயாவுக்கு எங்க இருந்து அறிவு வரும்? என்னுடைய மூளைக்கே அறிவு கிடையாது. மூளைச்சாவுன்னு சொல்றாங்களே, மூளைக்கு அறிவு கிடையாது. உயிர் இருந்தாதான் செத்த பணத்துக்கு மூளை இருக்கு, இல்லாமலா இருக்கு? ஏன் அது ஏன் அழுகாம இருக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்க மாட்டேங்குதே. ஏன்? அறிவு இல்லை, அறிவு இயங்கல. அறிவு ஏன் இயங்கல? உயிர் இல்லாதனால இயங்கல. இப்போ உயிர் இருந்தாதான் இந்த உடல் எல்லாமே இயங்குது அப்படின்னா, இப்போ உயிர் எப்படி இயங்குது? சிவபெருமான் இருக்கிறதுனால இயங்குது. சிவபெருமான் இயக்குவதால் இயங்குது. சிவபெருமானோட வியாபகத்துக்குள்ள இருக்கிறதுனால இயங்குது, இல்லைன்னா இயங்காது. இந்த மாயா, மாயை அப்படிங்கிறத மாயா என்ற, அதைத்தான் நம்ம மாயைன்னு சொல்றோம். அந்த ஒரு எழுத்து, மாங்கிற எழுத்து அழிதல் என்பதை குறிக்கிறது. அழிதல் அப்படின்னா என்னவோ சிவபெருமான் மட்டும்தான் அழிக்கிறாருன்னு கிடையாது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, பேசும்போது முந்தின வார்த்தை அழிஞ்சிருச்சு, அடுத்த வார்த்தைக்கு வந்துட்டோம். அடுத்த வார்த்தைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தங்கிற வார்த்தை அழிஞ்சிருச்சு, வார்த்தைக்குங்கிற வார்த்தை வந்தது. வந்துட்டோம் சொல்லும் பொழுது அந்த அது போயிடுச்சு, அது அழிஞ்சிருச்சு. புது வார்த்தை வருது. புது வார்த்தை வருதுன்னு சொல்லும்போது புது வந்து அது பிறந்து அது இருந்து அது அழிஞ்சு, வார்த்தைங்கிறது பிறந்து வார்த்தைன்னு கொஞ்சம் கொஞ்சம் மில்லி செகண்ட் அது இருந்து அது அழிஞ்சு, அப்புறம் புது வார்த்தை வந்துன்னா வந்துங்கிறது தோன்றி, வந்துங்கிறது நிலைத்து, வந்துங்கிறது அழிந்து. இப்போ சிவபெருமான் அழிக்கும் கடவுள் இந்த வார்த்தையை அழிக்கிறாரு அப்படின்னா பேசவே முடியாது. நம்ம அழித்தல் என்பது பார்ட் ஆஃப் த கேம். அழித்தல் இருந்தாதான் மீண்டும் தோன்றுதல் வரும். சிவபெருமான் அழிக்கிறாருன்னா எதுக்கு அழிப்பார்? எவனாவது ஒருத்தன் படைச்சவன் அழிப்பான? அம்மா யாராவது பிள்ளைய கொலை செய்வாங்களா? எந்த தாயாவது தன் குழந்தைய கொலை செய்ய? அவன் வேணா கொலை செய்வான். சொத்து எழுதி தரல, வீடு எழுதி தரல, பட்டா மாத்தி தரல, தங்கத்தெல்லாம் அவன் பேரு கொடுக்கல, அதுக்கு வேணா பிள்ளை அம்மாவை கொலை செய்யும். அம்மா பிள்ளைய கொலை செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ரொம்ப அடாவடித்தனம் ஏதாவது பண்ணாதான். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும்பா. அதுபோல எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தையை துன்பப்படுத்த மாட்டாங்க. அப்போ ஆஃப்டர் ஆல் இந்த தாயே குழந்தையை துன்பப்படுத்தாதப்போ சிவபெருமான் துன்பப்படுத்துவாரா? சிவபெருமான் யார்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து நீ அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இப்படிப்பட்ட பெருமானா ஒரு உயிர்களுக்கு துன்பத்தை கொடுப்பான்? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், சிவபெருமான் ஒரு காலும் எக்காலத்திலும் எந்த பிறவியிலும் எதற்காகவும் நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார். தீதும் நன்றும் பிறர் தர வார. பிறர்னா யார்? அதுல சிவபெருமானும் சேர்ந்துதான். அவர் ஏன் நம்மளை துன்பப்படுத்தணும்? நம்ம தவறு செஞ்சிருப்போம், துன்பப்படுறோம். அவர் நமக்கு இன்பத்தை கொடுக்கறது என்ன? நம்ம நல்லது செஞ்சிருப்போம், புண்ணியம் செஞ்சிருப்போம், அதனால நமக்கு இன்பத்தை ஊட்டுவார். ஊட்டுதல் அப்படிங்கிற ஒரு பணியை அவர் செய்யணும். வேற யார் செய்வாங்க? பச்சை குழந்தை பால் கை குழந்தை கையில வச்சுக்கிட்டு
பால் குடி பால் குடி பால் குடி பால் குடினா அதுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? பால் ஊட்ட வேண்டியது இருக்குது இந்த குழந்தைக்கு. அதுபோல சிவபெருமான் இந்த வினைகளை நமக்கு ஊட்டுகின்றதை அவர் செய்கிறாரே தவிர அவரா ஏதாவது நம்மளை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாரு. அதை நீங்க எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். மா என்றால் அழிதல், யா என்றால் தோன்றுதல், மீண்டும் தோன்றுதல். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்ரி செகண்ட், இந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த செகண்டை கொஞ்சம் அப்படியே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த செகண்டுக்கு என்ன ஆயிருக்கு? இந்த ஒளி தோன்றுகிறது, கொஞ்ச நேரம் நிற்கிறது, ஒரு செகண்ட் நிற்குது. அது மில்லி செகண்ட் படி பார்த்தா 1000 மில்லி செகண்ட்ஸ் நின்றுருக்கு, அது அழிஞ்சிருக்கு. அப்போதான் அடுத்த ஒளி வர முடியும், சத்தமாக கூட வர முடியும். ஐயோ அந்த செகண்ட் அழிச்சிட்டாரு, அந்த ஒளியை அழிச்சிட்டாரு, அந்த ஒளியை அழிச்சிட்டாரு, அழிக்கிறாரு. அழிப்பதே அருளுவதற்கு தான். அதனால நம்ம சிவபெருமான்ட்ட என்ன சொல்லணும்? பெருமானே இதை அழிச்சிட்டு வேற நல்லதா கொடுச்சோம். இந்த ஷர்ட் சரியில்லை, இந்த புடவை சரியில்லை, இந்த கார் சரியில்லை, இந்த வீடு சரியில்லை அப்படின்னு சொல்றோம். இதை அழிச்சிட்டு வேற கொடு, நல்லதா கொடு, அப்படிதான் நம்ம அவற்றை வேண்டும். மா என்றால் அழிதல், ய என்றால் தோன்றுதல். மா அழிதல், யா தோன்றுதல், அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல். இப்போ நம்ம அழிதல்னா கீழே வச்சுக்கலாம், ஒரு வட்டம் போடுறேன்னா. அழிதல்னா கீழே வச்சுக்குவோம், தோன்றுதல்னா மேலே இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் போடுறேன். ஸோ இப்போ தோன்றுதல் அழிதல், தோன்றுதல் அழிதல். ஆ போடுறோம்ல, ஆனா எழுதுறமே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆனால 5 தொழில்களும் அதுல இருக்கிறது. அதுல என்ன சொல்றது? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், அருளல், எல்லாமே அந்த 5 தொழில்களும் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு ஒரு எழுத்துல. அதனாலதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்றோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சர்க்கிள் போட்டு காமிக்கிறேன். இந்த சர்க்கிளில் எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பாடத்துக்கு நான் சொல்கிறேன். தோன்றுதல், தோன்றுதல்னா என்ன? யா. அழித்தல், அழித்தல்னா என்ன? மா. ஸோ தோன்றுதல் அழித்தல், தோன்றுதல் அழித்தல், தோன்றுதல் அழித்தல், பிறத்தல் இறத்தல், பிறத்தல் இறத்தல், பிறத்தல் இறத்தல், பிறத்தல். நமக்கு பிறத்தல் இறத்தல், அதுபோல் இந்த இந்த நாட்டுக்கு பிறத்தல் இறத்தல், இந்த பூமி சொல்கிறோமே இதுக்கு பிறத்தல் அழித்தல். இந்த பூமி மாதிரி ஒரு கோடி பூமிக்கு மேலே இருக்கு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை. ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அண்டங்கள். பூமி கிடையாது, அண்டங்களே அப்படி இருக்கு. அப்படின்னா பூமியெல்லாம் சில்லற காசு மாதிரி. எத்தனையோ பூமி இருக்கலாம், நமக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிற நிலாவுக்கே இன்னும் ராக்கெட் போய் நிக்கிறதுக்கு இவ்வளவு தடுமாறுறோம் நம்ம. ஆக தோன்றுதலும் அழிதலும் ஒரு சர்க்கிளாக நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்கிள்ல எது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒரு சர்க்கிளை காமிச்சு உங்கள்கிட்ட கேட்டா எது ஸ்டார்டிங் பாயிண்ட், எது எண்டிங் பாயிண்ட்? எதை வேணாலும் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம். 360 டிகிரியில் உங்களுக்கு எங்க புள்ளி வைக்க முடிஞ்சாலும் இங்கே தொடங்கி அங்கே முடியும். இப்போ சில பேர் நம்ம ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்க இப்படி எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்க எப்படி எழுதுவாங்க? இப்படி எழுதுவாங்க. ஸோ அதே போல் உருதுல எழுதுறவங்க எப்படி எழுதுவாங்க? இங்கேருந்து எழுதிட்டு வருவாங்க. நம்ம இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதுறோம், அவங்க ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதிட்டு வருவாங்க. ஸ்டார்டிங் எண்டிங் ஒரு சைக்கிளில் தெரியாது. தான் நம்ம அனாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த மாயை என்றால் தோன்றுதல் அழிதல் என்கின்ற காரியத்துக்கு உட்பட்டதெல்லாம் மாயைன்னு சொல்கிறோம். இப்போ யாரை கேட்டாலும் சைவ சித்தாந்தம் படித்தவங்க இது மாயை, இது எல்லா சமயங்களும் மாயையை பற்றி சொல்லுது. இது ஒரு சிறப்பு. 1000 சமயங்கள் சிவபெருமானை ஒத்துக்கிறது இல்லை, ஆனால் 1000 சமயங்களும் மாயையை ஒத்துக்குது. மாயையை ஒத்துக்காத சமயமே இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது ஒத்துக்குது, மாயைன்னு பேர் சொல்லாட்டியும் எல்லாத்தையும் ஒத்துக்குது. ஆக இதுல எல்லாரும் உடன்பட்டு நிற்கிறோம். உடல்களும் உலக பொருள்களும் தோன்றுதலும் அழிதலும், பின்னர் மீண்டும் தோன்றுதலும் அழிதலும், பின்னர் மீண்டும் தோன்றுதலும் அழிதலும். அழிதலும்னா சங்கரன். சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சிவ சங்கரா சங்கரா மகா சங்கரா மகா சங்கரா மகா சங்கரா. சின்னதா அழிச்சாரு, 15 தத்துவங்களுக்குள்ள அழிச்சாருன்னா சங்கரன். 36 தத்துவங்களையும் அழிக்கிறாரு அப்படின்னாக்க அவரு மகா சங்கரன் பேர். மகா சங்கரன் அப்படியா? எல்லாமே நம்ம தலைவர் தான், நம்ம ஆள் தான், வேற யாரும் இல்லை. தோன்றுதலும் அழிதலும், தோன்றுதலும் அழிதலும். இந்த பூமியே தோன்றி அழியக்கூடிய ஒரு சில்லற பொருள் அப்படிங்கும்போது நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் சொந்தம்ங்கிறதெல்லாம் எப்படி? உங்களுடைய நெருங்கின சொந்தத்துக்கிட்ட 1,00,000 ரூபாய் கடன் கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் சொந்தமா இல்லையான்னு. சார்
தோன்றுதலும் அழிதலுமாக நிலையற்ற தன்மை உடையன என்பதால் இது மாயா என்று சொல்லுகின்றோம். ஏன்னா தோன்றுது அழிகிறது. இப்போ என்னது, நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் தோன்றி இருக்கிறது, இப்போ கொஞ்சம் பாதி அழிகிற மாதிரி வந்துருச்சு. எத்தனையோ ஆலயங்கள் சிவாலயங்கள்லாம் அழிந்து போய் தான் கிடக்குது. அதனால அழியும், மீண்டும் தோன்றும், மீண்டும் அழியும், மீண்டும் தோன்றும், மீண்டும் அழியும். 3 டைம்ஸ் சொல்லியாச்சு. யுகம்னாலே 4 யுகம் தான் சொல்றாங்க. இது கலியுகம்னு சொல்றாங்க. கலியுகத்துக்கு அப்புறம் அழியும், அழிஞ்ச பின்னாடி தோன்றும், அப்புறம் அழியும், அப்புறம் தோன்றும், அப்புறம் அழியும், அப்புறம் தோன்றும். அதனாலதான் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர். எழுகடல் மணல் அளவுக்கு என்னுடைய பிறவின்னு சொல்லலை. ஏன்னா அதை எண்ணி சொல்லிடுவாங்களோன்ட்டு. கிரேட்டர் தேன் தட் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஐயா கைலை துரைசாமி அவங்களுக்கு வயது என்னன்னு கேட்டா, கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 10க்கு மேல அப்படின்னு சொல்றோம். அது நீங்க என்ன கெஸ் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட ஒரு பெருமான் நம் தலைவனாக நமக்கு கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அது நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்குது. அதனால அவனை சிக்கனை பிடிச்சு எங்கேயும் வெளியில விடாம பார்த்துக்கணும். குடத்திற்கு களிமண் போல உலகத்திற்கு மாயை. அசைன்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கிறார். குடம், மண் குடம் பார்க்குறோம். அந்த மண் குடத்திற்கு அது மண். மற்ற குடம்னாலும் அதே மெட்டீரியல். நீங்கள் அலுமினிய குடத்தை பார்த்தா அப்படின்னா அப்புறம் அலுமினியம் மெட்டீரியல்னு அப்படி வச்சுக்கோங்க. தங்க குடம் தங்க மெட்டீரியல், செம்பு குடம் செம்பு மெட்டீரியல். நம்ம பேசுறது மண் குடத்தை பற்றி பேசுகின்றோம். கூழா இருக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு மண் பானை வாங்குறமே, அந்த பானைக்கு, அந்த குடத்திற்கு களிமண் எப்படி ஒரு மூலப்பொருளோ, ரா மெட்டீரியல் அல்லது மூலப்பொருள், மண்ணிலிருந்து தானே அது பண்ணியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார்லாம் பண்ணுறாங்களே, எதுலேருந்து பண்ணுறாங்க? மண்ணிலேருந்து தான் பண்ணுறாங்க. மண் பிள்ளையார் ஆச்சு, பிள்ளையார் மண் ஆச்சு. கொண்டு போய் ஒரு நாள் கடலில் போட்டு வந்துடுவான். அடித்தடி சண்டை போட்டுக்கிட்டு அதில் ஒரு 4 பேரை கொன்று 4000 போலீஸை 24 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் நிற்க வச்சுட்டு கடைசியாக கொண்டு போய் கடலில் போட்டு. ஆக பிள்ளையார் கடலில் கிடந்தார், திரும்ப களிமண்ணாக வந்தார், திரும்ப பிள்ளையார் ஆயிட்டார். திடீர்னு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சவொன்னே திரும்ப மண் ஆயிட்டார். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு திரும்ப விநாயகர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்ன, அவர் 15 நாள் கழிச்சு மண் ஆயிடுவார். விநாயகருக்கே தோன்றுவதும் அழிவதும் தோன்றுவதும் அழிவதும்னா உங்களுக்கும் எனக்கும் ஜுஜுபி. எப்படி ஒரு மண் பானைக்கு அந்த மண்கிறது ஒரு ரா மெட்டீரியல் என்று சொல்லுகின்றோமோ, நீங்க நான் ஒரு செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் போடுறது இல்லை, செயினுக்கு கோல்டு ரா மெட்டீரியல். சமையல் சாப்பாட்டுக்கு ரைஸ் ரா மெட்டீரியல். ஸ்டவ் எரியுது அப்படின்னாக்கா அதுக்கு கேஸ் ரா மெட்டீரியல். ஒரு மூலப்பொருளில் இருந்து ஒரு உபயோகப் பொருள் நமக்கு வருகிறது. இந்த மண் வந்திருக்கிறது என்றால் அதற்கு களிமண் ஒரு காரணம். அதுபோல இந்த உலகம், இந்த பூமி, இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டுக்கும் மிஸ் யூனிவர்ஸுக்கு என்ன வித்தியாசம்? சும்மா ஏமாத்துறாங்க. நம்மளும் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். மிஸ் யூனிவர்ஸ்னா அப்போ என்ன அர்த்தம்? வேற ஒரு பிளானெட்ல இருக்கிறவங்களும் இங்கே இப்போ மிஸ் வேர்ல்டு இருக்கிறாங்க இல்லையா? மிஸ் வேர்ல்டு, நம்ம மிஸ் கந்தர்வக்கோட்டை, மிஸ் புதுக்கோட்டை மாவட்டம், மிஸ் தமிழ்நாடு, மிஸ் இந்தியா, மிஸ் ஏஷியா, மிஸ் வேர்ல்டு போட்டாச்சு. மிஸ் வேர்ல்டுக்கு அப்புறம் வேற என்ன வர முடியும்? இப்போ நம்ம உங்களை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு இன்னொரு பேர் தோணணும், மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மிஸ் வேர்ல்டு இந்த பூமியில இருக்கிற பெண்களுக்கும் அப்புறம் இன்னொரு கிரகத்தில் இருக்கிற ஒரு பெண்களுக்கும் போட்டியை வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே யூனிவர்ஸ். அவங்களுக்கு கூட வைக்கக்கூடாது. யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த சம வாய்ப்பு வழங்கப்பட்டாதான் வைக்கணும். இதெல்லாம் ஏமாற்று வேலைகள். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த கிரீடத்தில் ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி எனக்கு வாங்கி தராட்டி சின்னதாக ஒன்று வாங்கி ஒரு அழகாக ஒரு நெத்திச்சூடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். அப்படின்னு நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அதுக்கு இந்த உடம்புக்கு மேலே நெத்திச்சூடி போடுறத, உடலுக்குள்ளே இருக்கிற சிவபெருமான், உயிருக்குள்ளே இருக்கிற சிவபெருமான், அதை நமக்கு வணங்கணுங்கிறது மறந்து போயிடும். சிவபெருமான் இயக்கவில்லை என்றால் உயிர் இயங்காது, உயிர் இயங்கவில்லை என்றால் உடல் இயங்காது. உடலை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியுமோ, எவ்வளோ உடலுக்கு டெக்கரேட் பண்ணுறோமோ, அதில் ஒரு 50% உயிருக்கு டெக்கரேட் பண்ண வேண்டாமா? எது முக்கியம்னு தெரியுது. சிவம் நம்பர் 1, உயிர் நம்பர் 2, உடல் நம்பர் 3, உறவுகள் நம்பர் 4. இப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு பாருங்க. கீழே இருந்து கொடுத்துட்டு போவோம். உறவுகள் ஃபர்ஸ்ட், அப்புறம் உடல் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம போகிறதே கிடையாது. இதுலேயே நம்ம அழிஞ்சு போய்டும்.
குடத்திற்கு களிமண் போல இந்த உலகத்திற்கே, மொத்த உலகத்திற்குமே அந்த மாயை என்கின்றது தான் மூலப்பொருள். அதுல இருந்து தான் இறைவன் இந்த உலகத்தையே செய்கிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம். சிவபெருமான் உனக்கு என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்? சிவபெருமான் எனக்காக மாயையை எடுத்து அதை இந்த உலகமாக படைத்திருக்கிறார். வேற என்ன வேண்டும்? இந்த உலகத்தை சிவபெருமான் படைத்ததே உங்களுக்கும் எனக்காகத்தான். நவகிரகங்களை கண்டு அஞ்சி ஓடுகிறோம். நவகிரகங்களை படைத்ததே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால். நமசிவாய நமசிவாய நமசிவாய. சத்தம் போட்டோ, சும்மா உதடு மட்டும் அசைஞ்சு சத்தம் இல்லாமலோ, உதடும் அசையாமலோ நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு யார் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீட்டிற்கு 9 வேலைக்காரர்களை சிவபெருமான் அனுப்புவார். துணி துவைக்க ஒரு ஆள், பாத்திரம் தைக்க ஒரு ஆள், தரையை துடைக்க ஒரு ஆள், தோட்டத்தை பார்த்துக்க ஒரு ஆள், கை கால் அமுக்கி விடுறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு சமைக்கிறதுக்கு 9 பேர் அனுப்புவார். அதுல ஒருத்தருக்கு பேரு ஞாயிறுன்னு பேர், இன்னொருத்தருக்கு பேரு திங்கள்னு பேர், இன்னொருத்தருக்கு பேரு செவ்வாய், இன்னொருத்தர் புதன், இன்னொருத்தர் வியாழன், இன்னொருத்தர் வெள்ளி, இன்னொருத்தர் சனி, அப்புறம் ராகு, அப்புறம் கேது. 9 பேரை நமக்கு பணி செய்யறதுக்காக படைத்திருக்கிறார் இறைவன். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2. பாம்பு 2ன்னா என்ன? ராகு கேது. பாதி உடல் பாம்பும் பாதி உடல் மனித உடல். ராகும் கேதும் ஆசரு நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. டிக்ஷனரியில் போய் மீனிங் பாருங்க. நம்ம நவகிரக கோயிலுக்கு டூர் போயிட்டு இந்த நவகிரகங்களை எல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு பரிகாரம் பண்ணிட்டு அதே கோயில்ல அந்த செவத்துக்கு உள்ள இருக்கிற சிவபெருமானை பார்க்காம வர்ற முட்டாள்களாக நாம் இருக்கின்றோம். ஷேம். இது புதன் கோயில், இது சூரியன் கோயில், இது சூரியனார் கோயில். உள்ள சிவபெருமான் இருக்கிறார், அருவுருவமா இருக்கார். ஏன்? இங்க இருக்கிற உருவங்கள் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கறது அவர். அதனால அவர் அருவுருவமாக இருக்கிறார். வெளியில ரோட்ல இருக்கிறதெல்லாம் உருவம் தாங்கி இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறது அருவுருவமா இருக்கும். ரொம்ப படிச்சவங்க அதிகமா பேச மாட்டாங்க, அரைகுறைங்கள் அது போல வெளியில நிற்கிறதெல்லாம் ஏதோ ஒன்று சோறு போடும், ஒன்று கஞ்சி ஊற்றும், ஒன்று ஐஸ்கிரீம் தரும், ஒன்று புடவை எடுத்து தரும். அதுக்கெல்லாம் எங்கிருந்து அது வருது? உள்ள இருக்கிறாரே சிவபெருமான், அதுல வருது. யாராவது நவகிரக கோயில் போயிட்டு சிவபெருமானை வழிபடாமல் மற்ற நவகிரகங்களை வழிபட்டுட்டு வந்தால் அது பாவ கணக்கில் ஏற்றப்படும். ஐயர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, குருக்கள் சொன்னாரு, எங்க அக்கா சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க, சனி தசை பிடிச்சிருக்கு, ஜோசியர் சொன்னாரு, டிவியில சொல்றாரு. டிவியில யாராவது ஒருத்தர், நீங்க ஏதோ ஒரு கோயில் எடுத்துக்கோங்க, சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சூரியனை இல்லை குரு பகவான் போய் ஆலங்குடி போங்க, ஆலங்குடியில் என்ன வச்சிருப்பாங்க? சிவபெருமானை பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸை காணும், அது மறைஞ்சிருக்கு. தேடி வரணும் எங்க இருக்கு சிவபெருமான் என்ட்ரன்ஸ். நேரடியா ஆலங்குடியில அந்த வரிசை கியூல நிற்கிறது, மேடை அமைச்சிருக்கிறது, எல்லாமே அங்க குருவை பார்க்கறதுக்கு. குரு கோயில். குருக்கு எங்கிருந்து குரு புத்தி கிடைக்குது? சிவன் தந்து கிடைக்கும். ஆக உலகத்திற்கு வித்தாய், அழிவில்லாததாய், சடமாய், எங்கும் நிறைந்ததாய், அருவாய், ஆற்றல் வடிவினதாய் இருப்பது இந்த மாயை. மாயையுடைய குணங்கள் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல 9 குணங்கள் எழுதியிருக்கிறோம். எப்படி இந்த நவகிரகங்கள்லாம் நமக்கு பணி செய்ய வந்தது, நமக்காக படைக்கப்பட்டது. இப்ப சூரியனை எதுல இருந்து படைச்சாரு சிவபெருமான்? மாயையிலிருந்து படைச்சாரு. எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த ஜட பொருள்கள் இருக்கோ அது எல்லாமே மாயையிலிருந்து படைக்கப்பட்டது தான். உலகத்திற்கு வித்தாய். உலகம் என்று நம்ம உலகம், சிவபெருமானுடைய உலகம் இல்லை, அது அருள் உலகம். அது உலகத்திற்கு வித்தாய். இந்த உயிர்கள் உடம்பு பெறுவதற்கும் தனு கரண புவன போகம் பெறுவதற்கு காரணமாக இந்த மாயை இருக்கிறது. வித்துன்னா ஒரு விதை. பெரிய ஆலமரத்தை பார்க்குறோம், அதோட விதை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? அதில் பாதி இருந்திருக்குமா? இவ்வளோன்ட்டு இருந்திருக்கும். நெல் அப்படியே விளைஞ்சு 100 நெல் இருக்கிற ஒரு நெல் கதிர் பார்க்குறோம்,
அதோட விதை எத்தனையா இருந்திருக்கும்? பாதி இருந்திருக்குமா? ஒன்னே ஒன்றா தான் இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு 50 கிலோ இருக்கு. இதோடைய இதோடைய விதை எவ்வளவா இருந்திருக்கும்? ஒரு மில்லி கிராமா இருந்திருக்கும். உலகத்திற்கே வித்தாய், அழிவே இல்லாததாய், உலகம் அழிந்து ஷேப் மாறும். மாயை அழியார். மாயை வந்து அனாதி பொருள், இப்போ அழியார். இதை நான் சொன்னாலோ சைவ சித்தாந்த ஆசிரியர் சொன்னாலோ அவங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னு நினைப்பீங்க. நியூட்டன் சொன்னார்னா நம்புவீங்க. எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எந்த சயின்டிஸ்டாலும் எக்காலத்திலும் முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு சயின்டிஸ்ட் அப்படி அழிக்க முடியும்னு சொன்னார்னா அவர் என் ஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க. அவர் முதல்ல சயின்டிஸ்ட் இல்லை, அவர்கிட்ட பேசுறதை நீங்கள் நிறுத்திடுங்க, வீட்டுக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக மாறுமே தவிர புதுசா ஒரு ஆற்றலை ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட் கண்டுபிடிச்சிருக்காரான்னா அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கண்டுபிடிக்க முடியாது. புண்ணாக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. புண்ணாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், புதுசா நம்ம எதுவும் பண்ண முடியாது. புண்ணாக்கு என்ன பண்ணலாம்? கடலையாக இருக்கும், கடலையை எடுத்து செக்கில் போட்டு அரைச்சாக்க ஆயில் தனியாகவும் புண்ணாக்கு தனியாகவும் வருமே தவிர புண்ணாக்க வந்துருச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பதி பசு பாசம் இதுக்கு தான் நமக்கு மூலம் தெரியாது. அதனால இதுவே மூலம், மற்றது எல்லாம் இதோட பை ப்ராடக்ட். ஆக அழிவு இல்லாதது மாயைக்கு என்றும் அழிவு இல்லை. ஐயா, அப்போ சகலர்னு சொல்றீங்க, 3 மலக்காரர்கள், அவங்க வந்து பிரளயகலர் ஆகும் பொழுது அவங்களுக்கு இந்த மாயை போயிடும்னு சொல்றாங்களே. மாயை போகாது. மாயை சைலண்டா இருக்கு, பாய் பேசாது, அடங்கி ஒடுங்கி இந்த பாம்பு சுருண்ட பாம்பு சுருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காப்பார். அப்படிலாம் சொல்றோம்ல, ஆடுனா இப்ப எல்லாம் ஆட்டமெல்லாம் அடங்கி இருக்க இடம் தெரியல, கப் சிப்புன்னு இருக்காப்பார். ஃபோன் பண்ணா கூட எடுக்கிறது இல்லை, அப்படி சொல்றோமே. அது போல இந்த மாயை ஆடுன்னு ஆடி ஆட்டம் போட்டு அப்புறமா அடங்கி போய் இருக்கிற இடம் தெரியாம பாம்பு சுட்டி படுத்திருக்க மாதிரி, செத்த போன மாதிரி கல்லாய் கிடக்கும். அழிவில்லாததாய், சடமாய், சடம் என்றால் உயிரற்ற சாலிட், எங்கும் நிறைந்ததாய். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, எங்கும் நிறைந்ததாய். ஏன்னா நம்ம இந்த கண்ணை வச்சு பார்க்கறோம், இந்த கண்ணே மாய். இது எப்படி வேற ஏதோ இது காமிக்கும்? கண்ணே மாயை தான். மாயின் ஒரு பார்ட் தான் இந்த கண். ஆக இந்த கண்ணால நான் பார்க்குறேன், இல்லை நான் வெறும் கண்ணால பார்க்கல, நான் டெலஸ்கோப் வச்சு பார்க்குறேன், நான் கோபுரத்துல மேலே நின்று பார்க்குறேன், நான் ராக்கெட்ல போய் பார்க்குறேன். சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பேஸ்ல போனாங்க, வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது, வந்துருவாங்கன்னு சொல்றாங்க, பார்ப்போம். சுனிதா வில்லியம்ஸ் அவங்க அங்கிருந்து பார்க்குறாங்க, நிலவின் மேல் மனிதன் காலடி எடுத்து வச்சான், எங்கேயாக இருந்தாலும் மாயை உண்டு கண்ணா. மாயை இல்லாம உயிரினங்களால் நிலைக்கவே முடியாது, இருக்கிறதுக்கு ஒரு இடம் மாய். ஆக எங்கும் நிறைந்தது இந்த மாய். அமெரிக்கால இருக்கு, மார்ஸ்ல இருக்கு, இந்த 9 கோள்கள்லையும் இருக்கு. 9 கோள்களும் எதால் ஆனது? மாயையால் ஆனது. அதுக்கு போய் பயந்து சாகுறான். சிவபெருமானை கும்பிடாம கோளை கும்பிட்டுட்டு வரும். செருப்பை கும்பிடுற மாதிரி இருக்கு. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. முக்கியமான பாயிண்ட், லீகலா சொல்லியிருக்கிறார். அடியாருக்கு மிகவே. நீங்க அடியாரா? இதுதான் கேள்வி கேட்கணுமே தவிர, எனக்கு சனி தசையா இருக்கே, இப்போ 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறதா சொல்றாங்களே, எல்லாம் கரைஞ்சி போயிடுன்றாங்களே, நல்ல சொத்து வருன்றாங்களே, அதுக்கு உண்டான வேலையை செய்யும். நீங்க சிவனடியாராக இருந்தால் கோளும் நாளும் நமக்கு கிடையாது. 2 கண்டிஷன் போட்டிருக்காரு. மனதில் இருக்கிறதுனாலையும் நமசிவாய 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 ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமசிவாய 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 காய் நறுக்கிறோம். நமசிவாய 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 அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா
சனி பகவான்லாம் தலைகீழ நிற்பான். இது சொல்லாம இந்த சனி தசைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அங்க போய் எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த எண்ணெயை அப்படியே உள்ள அனுப்பி அங்கேருந்து ஒரு பைப் போட்டு அதே கடைக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. ஒரே நாள் தொடர்ந்து கடையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வாங்கி முதல்ல ஒரு 100 பாக்கெட் வாங்கி விட்டுட்டு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி போட்டு விடுங்க. திரும்ப அதுவே வரும் உங்களுக்கு. அதை போய் நம்புகிறோம். உள்ள சிவபெருமான் இருக்காரு அப்படின்னா நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, அடுத்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிடுறோம். அருவாய், அருவம்னா நம்மளால கண்ணுக்கு பார்க்க முடியாது. மாயை அப்படின்னா அப்படியே அந்த பில்டிங் மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. அதுவும் ஒரு அருவு பொருளாய் ஆற்றல் வடிவினதாய், அதுக்கும் ஆற்றல் வடிவினதாய் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் சூக்கும பொருள் தானே. சூக்கும பொருள். இப்போ வீடு அப்படின்னா இப்படி இருக்கும், மால் அப்படின்னா அப்படி இருக்கும், தியேட்டர் அப்படின்னா இப்படி இருக்கும், அம்மா அப்படின்னா இப்படி இருப்பாங்க, நாய் அப்படின்னா இப்படி இருக்கும். ஆனால் மாயை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மாயையால் ஆன பொருள்கள் எப்படி வேணாலும் இருக்கும். மாயை எப்படி இருக்கும்? மாயை இப்படித்தான் இருக்கும். அருவமாயும் வியாபகமாயும் இருக்கும். மாயையும் ஒரு வியாபக பொருள். நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸ் வரும்போது அதை சொல்லித்தரோம். இப்போ சொன்னால் உள்ளது போயிடும். மேசை மீது சிந்திய தண்ணீர் ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடுகிறது, அழிந்து விடவில்லை. எனர்ஜி மாறும் அப்படின்னு சொன்னமே, சும்மா ஏதோ தண்ணி ஊற்றிருச்சு கீழே, ஒரு 1 hour 2 hours கழிச்சு அவசரத்தில் சரி சாயங்காலம் அப்புறம் தொடச்சிக்குவோன்னு சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம துடைக்காம சாயங்காலம் வந்து பார்த்தாக்க தண்ணி இருக்க மாட்டேங்குது. எங்கே போச்சு? இப்போ நீர் ஆற்றல் எங்கே போச்சு? நீர் ஆற்றல் நீராவி ஆற்றல் ஆயிடுச்சு, அவ்வளோ. காற்று ஆற்றல் ஆயிடுச்சு, இல்லைன்னா பூமி ஆற்றல் ஆயிடுச்சு. மேசை மீது சிந்திய தண்ணீர் ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடுகிறதே தவிர அழிந்து விடவில்லை. மாயை அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. மாயை இப்போ இந்த சூரியனா இருந்தது அழிஞ்சு அப்புறம் சாரியனா மாறும். வேற பேர் வச்சிருப்பாங்க. அடுத்த யுகத்துல சூரியனுக்கு பேர் வேறையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்ம தலைவனாக பெற்றிருக்கிறோம். என் வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய ஆளு. உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கும் இடமாய் உள்ளது. இடமாய் உள்ளதால் இது மாயை எனப்படும். தூளமாய் நின்ற காரிய பொருள்கள் படிமுறையாக ஒன்றை விட ஒன்று சூக்குமமாய் மாறிக்கொண்டே போகும் பொழுது முடிந்த சூக்கும நிலையே மாயை. பெருசா ஏதோ கடினமான ஒரு இது மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கொடை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஹேண்ட்பேக்ல சின்னதா ஒரு கொடை வச்சுப்போம், அவ்வளவுதான் இருக்கும். அம்பரல்லா ஃபோல்டபிள் இது. இந்த அம்பரல்லா மழை வரும்போது வெயில் வரும்போது நம்ம பிடிக்கும்போது எவ்வளோ பெருசா இருக்கு. நம்ம உடம்புக்கும் வெளியில இருக்குது. நம்ம மேல மழை படாம பிடிச்சிக்கிட்டு போற அளவுக்கு இருக்கு. உயரம் எவ்வளவா இருக்கு? அது எப்படியும் 2 அடிக்கு இருக்கு. 2 அடி 3 அடிக்கு உயரம் இருக்கு. ஒரு 2 அடி 3 அடிக்கு அகலம் இருக்கு. ஆனா பேக்ல இருக்கும்போது எப்படி இருந்தது? அப்படியேவா பேக்ல ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கோம்? இல்லையே. இப்போ எங்க போச்சு? எல்லாம் சுருங்கிடுச்சு. சுருங்கி இப்போ அப்படியே இப்படி இருக்கு. சரி, திரும்ப இப்போ வேணும், மழை வருது அப்படின்னா என்ன பண்ணுறது? திரும்ப அப்படியே வச்சுக்கோ. முதல்ல பட்டன் அழுத்தினோடனே என்ன ஆகும்? கொஞ்சம் ஏறும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ரெக்கையெல்லாம் விரிக்கும். அப்புறம் நல்லா மேலே போகும்போது எப்படி வரும்? ஃபுல்லாக விரிஞ்சிடும். அப்புறமா திரும்ப சுருக்கும்போது எப்படி பண்ணுவோம்? கீழே இழுக்கும். இப்போ எப்படி விரிஞ்சுதோ அதே சீக்வன்ஸில் சுருங்கும். நல்லா பார்த்து, நல்லா தெரிஞ்சுக்க. இதுதான் படிமுறைன்னு சொல்கிறது. விரியும் போது ஃபஸ்ட்டு கம்பி மேலே போச்சு, சுருங்கும் போது கம்பி கடைசியாக தான் வரும், அப்படி கிடையாது. அந்த ஆர்டர் கடைசியாக தான் வரும். எது முன்னாடி நடந்ததோ அது பின்னாடி நடக்கும். சிம்பிளாக நம்ம அதெல்லாம் புரியலை, கொடையே நமக்கு புரியலைனாலும் வீட்டையே வச்சுக்கலாம். வீட்டை எப்படி பூட்டிட்டு வெளியில் போகிறோம்? வெளியில் போகும்போது எதை லாஸ்ட்டாக போட்டுறது? எது? மெயின் கேட்டு. உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு அதை தான் திறக்கணும். இதுதான் மாயின்னு சொல்கிறது. தூளம்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விரிஞ்சு, அந்த கொடை மாதிரி விரிஞ்சு நின்ற காரிய பொருள்கள் படிமுறையாக அந்த கொடை எப்படி சுருங்குதோ அதே ஆர்டரில் ஒன்றை விட ஒன்று சூக்குமமாய். இப்போ கொடை விரிஞ்சிருந்தது, கொஞ்சம் பாதியில் இறங்கும் போது என்ன ஆகுது? இந்த ஃபோல்ட் ஆயிடுது உள்ளுக்குள்ள. அந்த ஸ்போக்ஸ் அது இதெல்லாம் என்ன ஆச்சு? அதெல்லாம் அதுக்குள்ளேயே ஒடுங்கிடுச்சு. ஒன்றுக்குள்ள ஒன்றா அப்படி உள்ளே போயிடுது. அப்படி ஒன்றோட ஒன்று சூக்குமமாய் படி மாறிக்கொண்டே போகும் பொழுது முடிந்த சூக்கும நிலையே மாயை எனப்படும். அந்த மாயையில 3 வகை இருக்கு. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. பிரகிருதிக்கு பக்கத்துல அசுத்தா அசுத்த மாயைன்னு எழுதிக்க.
சுத்தா அசுத்தம் ரொம்ப மோசம். என்ன சொல்றது, சந்தோஷமா இருந்தோம், மோசமா இருந்தது, சோகமா இருந்தோம், சோகமே சோகமா இருக்கு, சோகமாவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரகிருதி மாயை இதுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எப்படி இருப்போம்னு பாருங்க. மாயையே நமக்கு மூச்சு, மாயையே நமக்கு பேச்சு, மாயையே நமக்கு வீடு, மாயையே நமக்கு திருமணம், மாயையே நமக்கு குழந்தை பிறப்பது, மாயையே நமக்கு கல்வி, மாயையே நமக்கு எல்லாம். அந்த நிலையில நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த சுத்த மாயை அப்படிங்கிறது ஆணவ மலம் மட்டும் கொண்ட விஞ்ஞான கலர். அடுத்து பின்னாடி நம்ம படிக்கும் பொழுது இந்த மாயையில இறைவன் எப்படி இந்த 36 தத்துவங்களை படைக்கிறார், உயிர்களுக்காக என்னென்னவெல்லாம் பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல அவர் சுத்த மாயைன்னு ஒன்று பண்றாரு. 5 தத்துவங்களை அதுக்குள்ள அடக்கி இதுக்கு பேரு சுத்த மாயை அப்படின்னு ஒன்று வைக்கிறார். அந்த பிரபஞ்சங்கள்ல அந்த பிளானட்ஸ்ல எல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு பேரு விஞ்ஞான கலர் என்று பெயர். அவங்க இன்னும் மாயை, இந்த மாயைங்கிற இந்த சக்தியை அவங்கள தீண்டாது, இருக்கும், அடங்கி போய் இருக்கும். அவங்களுக்கு பெயர் விஞ்ஞான கலர் என்று பெயர். அதுக்கப்புறமா அசுத்த மாயைன்னு ஒன்று இருக்கு. உயிர்களுக்காக அசுத்த மாயைங்கிறதுல அதுல இருக்கிறவங்களுக்கு 2 மலங்கள் இருக்கும். ஆணவம் கண்மம் ஆகிய 2 மலங்களும் அந்த பிரபஞ்சத்துல கொஞ்ச நாள் நம்மளும் அதுல இருப்போம், இருந்திருப்போம், கூட இருந்து கூட கீழே வந்திருக்கலாம். கீழே இருந்து நம்ம அதுக்கு தான் போகணும். இப்போ 3 மலத்துல இருக்கிறோம், 3ல் 1 தள்ளி விட்டு 2க்கு போகணும், 2ல இருந்து 1க்கு போகணும். ராக்கெட்லாம் லான்ச் பண்றாங்களே, பிஎஸ்எல்வி சேட்டலைட் அப்படிலாம் போடுறாங்களே, அந்த ராக்கெட் என்ன ஆகும் அப்படின்னாக்க கொஞ்சம் தூரம் ஒரு 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 பல ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு அந்த லாஸ்ட்ல என்ன இருந்ததோ அதுவே டிட்டாச் ஆயிடும், வெடிச்சு கீழே விழுந்துடும். ஏன்னா போக போக வெயிட்டு குறையணும். அதுக்கப்புறம் போனவுடனே இன்னொரு பாதியை கழட்டி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் போனாக்க இன்னொன்று பாம்பு சட்டையை கழட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆக இந்த பிரகிருதி மாயை என்று அதுக்கு கீழே இருக்கிற அசுத்த மாயை, அசுத்த மாயிலையும் மோசமான மாயை, மக்களையும் மக்கு பண்டாரம், அதுதான் இந்த பிரகிருதி மாயை. அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பல கோடி ஆண்டுகள் இதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரம்மனும் அதுக்குள்ளதான் இருக்காரு, அதுதான் ஆட்சி செய்யறாரு. அதுக்குள்ள அவர் இல்லை. இந்த மாயை ஆட்சி செய்யறதுக்கு 2 பேர் இருக்காங்க, பிரம்மா விஷ்ணு 2 பேர். அது வரைக்கும் தான் இந்த அசுத்த மாயையில நம்மளை வச்சு காப்பாத்துறதுக்கு பெயர் தான் திருமால் என்று பெயர். சுத்த மாயைக்கு போன பின்னாடிலாம் திருமாலும் நம்மளும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு நம்மளுடைய பக்குவம் மேலே போய்விடும். ஸோ முதல்ல சுத்த மாயை வரும், அப்புறம் அசுத்த மாயை வரும், அப்புறம் அசுத்த மாயை அல்லது பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்றோம். உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி மாயையின் மூலமே உண்டாகிறது. இன்ப துன்பத்தை நுகர வேண்டும் இல்லை, இந்த உயிர்களுக்கு ஆணவ மலம் போகணும். சும்மா சிவபெருமான் இப்படி கை வச்சுட்டு உட்காந்துட்டு துரைசாமிக்கு ஆணவ மலம் போகணும், துரைசாமிக்கு ஆணவ மலம் போகணும், துரைசாமிக்கு ஆணவ மலம் போகணும், துரைசாமிக்கு ஆணவ மலம் போகணும், அப்படியே உட்கார்ந்து இருந்தாக்க எப்படி ஆணவ மலம் போகும்? எதையாவது ஒன்று பண்ணணும். அவர் தனு கொடுக்கணும், வெறும் தனுவை கொடுத்தா பத்தாது, கரணம் கொடுக்கணும், அப்புறம் உலகத்தை படைக்கணும், உலகம் கொடுக்கணும். வெறும் உலகத்தை கொடுத்தா பத்தாது, கணு கரண புவன போகம் கொடுக்கணும், உலக அனுபவ பொருள்களை கொடுக்கணும், அனுபவத்தை கொடுக்கணும். என்னென்ன கொடுக்குறாரு பாருங்க. உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி மாயையின் மூலமே உண்டாகிறது. அதனால நம்ம மாயையை வெறுக்க வேண்டியது கிடையாது. மாயையை பயன்படுத்தி மேலே போகும். இப்போ ஒரு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான், வெள்ளம் வந்திருக்கு, வெள்ளத்துல ஒருத்தர் ஒரு வீடே இடிஞ்சு போயிடுச்சு, வீட்டில் உள்ள ஒருத்தர் மிதந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தர் கயிறு போடுறாரு, மேல இருந்து வந்து இந்த கயிறை பிடிச்சி, இந்த கயிறை அவர்கிட்ட எனக்கு முன்னாடி போடுறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கயிறை பிடித்து கொண்டு அதை வச்சு நான் மேலே ஏறி பொழைச்சிக்கணும். கயிறு போடுறத நோக்கமே இவ்வளவுதான். நம்ம அரசாங்கம் இவ்வளவு தூரம் வந்து எனக்காக ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி அதுல இருந்து கயிறு அனுப்பி இவ்வளோ தூரம் என் கயிறு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துட்ட பின்னாடி நான் அந்த கயிறை பிடிச்சி நான் அப்படியே கழுத்துல அப்படி சுத்தி திருக்கி முடிச்சு போட்டு அப்படின்னு பண்ணா இது யாருடைய தவறாக இருக்க வேண்டும்? ஆக இந்த கயிறு நமக்கு கொடுக்கப்பட்டதே இந்த ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிடாம வந்துரு மேலே ஏறுங்கிறதுக்கு தான் கயிறு போடுறது. அந்த கயிறையே நம்ம வாழ்க்கையா நினைச்சு அழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கயிறு போட்டவனுக்கு கோபம் வருமா வராதா?
இப்ப என்ன ஆயிடும்னா அவனை குற்றவாளியாக்கி கோர்ட்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான். இவரால் அவர் கொலை செய்ய தூண்டப்பட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு வக்கீல் வாதாடி அவர் ஒரு 5 லட்சம் வாங்கிக்குவார். கயிறு போட்டது சரியாக அவருக்கு விளக்கி சொல்லவில்லை, கயிறை கட்டிக்க 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 இறுக்கி கட்டுன்னு சொன்னாரு, இறுக்கி எங்க கட்டணும்னு சொல்லாததால் குற்றப்பத்திரிகையை அவர் மேல பதிவு செய்து இவருக்கு ஒரு 50 லட்சம் அவங்க குடும்பத்திற்கு வழங்க வேண்டும், கருணை தொகையை வழங்க வேண்டும்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டு போயிடுவாங்க. உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி மாயையின் மூலம் உண்டாகிறது. இந்த மாயையை பயன்படுத்தி நாம் இறையை நோக்கி போக வேண்டும், மேலே ஏறி போகணுமே தவிர மாயையை பயன்படுத்தி அதிலே செத்து போயிடக்கூடாது. நம்ம 99.9% பேர் அதிலே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை எனக்கு இப்போ இறைவன் 50 வயசு கொடுத்துருக்கிறாரு. 50 வயசும் அவனை பாடுறதுக்காக கொடுத்தது. அப்போ சாப்பிட்றது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், சரி ஓகே 10% அதுக்கு பயன்படுத்திக்க, மீதி 90% அவனை பாடு. இப்போ 10%லாம் பொழப்பு நடத்த முடியாது. சரிப்பா 20% உனக்காக வச்சுக்க, உன் வயிற்றுக்கும் உன் உடம்புக்கும் வச்சுக்க. 80% அவனை பாடு. அதெல்லாம் 20 பத்தாது, 30 வச்சுக்க, 40 வச்சுக்க, 50 வச்சுக்க. 50% சிவபெருமானுக்கும் 50% உனக்கும் வச்சுக்க. சிவபெருமானோட சம பங்கு உனக்கு. 24 மணி நேரம் இருக்கா, 12 மணி நேரம் உனக்கு, 12 மணி நேரம் நமச்சிவாயத்துக்கு. ஐயா என்ன சொல்றீங்க நீங்க? சரிப்பா நீ 90% வச்சுக்கப்பா, உனக்கு அறிவு கிடையாது, என்னைக்கு விளங்குதோ அன்னைக்கு விளங்கட்டும். 90% உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சொந்தத்துக்கும், நீ சொத்து சம்பாதிக்கிறதுக்கும், நீ படிக்கிறதுக்கும், நீ நல்லா வாழ்றதுக்கும், பெரிய கார் வாங்குறதுக்கும், பேங்க்ல இஎம்ஐ கட்டுறதுக்கும் 90% நேரத்தை பயன்படுத்திக்க. ஒரு 10% 100 கொடுத்தவனுக்கு ஒரு 10 திரும்பி கொடுக்க கூடாதா? 10%னா என்ன? 24 மணி நேரத்துல 10%னா 2.4 மணி நேரம். 2.4 மணி நேரம்னா 2 மணி நேரங்கிறது 120 நிமிடம். 0.4ங்கிறது எவ்வளோ நிமிடம்? 4 24, 24 நிமிஷம். 224 நிமிஷம் சிவபெருமானுக்கு கொடுக்க முடியாதா? 24 மணி நேரத்தை கொடுக்கின்ற பெருமானுக்கு 144 நிமிஷம் கொடுக்க முடியாதா? அவ்வளோ பிஸியா? கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? நிலையில்லாததை, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுவது மாயையின் இயல்பு. அதை சொல்லும்போது நீங்க அசைன்மெண்ட் எழுதும்போது இதை மாத்தியும் எழுதணும். நான் ஒன்று சொல்லியிருக்கேன்றதுனால அதையே படிச்சுக்கிட்டு கூட, இல்லாததை இருப்பது போல காட்டுவது மாயையின் இயல்புன்னு கையிலேயே கொடுத்துருக்காரு. இது சின்ன புத்தகம், இது பெரிய புத்தகம், 1000 பக்கம்னா இன்னும் நான் விரிச்சு எழுதியிருக்கலாம். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டுறதும் மாயை. இதுதான் உங்களை அசைன்மெண்ட் எழுத சொல்றது. உங்களுக்கு அசைன்மெண்ட்டுங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது, உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இது. பொன்னமாலமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு யாரோ ஒரு மாணவி என்கிட்ட ஃபோன்ல பேசினாங்க, அசைன்மெண்ட் கொடுத்ததுனால எனக்கு இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அசைன்மெண்ட்ல நீங்க என்ன எழுதணும்? இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுவது மாயையின் இயல்பு, அதே போல இருக்கின்ற ஒன்றை இல்லாதது போல காட்டுவதும் மாயையின் இயல்பு. ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றான்? மாயையின் இயல்பு அது. உலகம்தான் உண்டு, பேரன் பேத்தி தான் உண்டு, சிவனும் பார்வதியும் அப்புறம் பார்த்துக்கலாம். பேரன் பேத்தியை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, இதுல சிவனும் பார்வதியும் பார்க்கிறேன். போங்க ஐயா. பொண்ணு யூஎஸ் கூப்பிட்டுருக்குறா, யூஎஸ்க்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்? பேர பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக போகிறேன். அங்கே ஆள் வேலைக்கு வச்சாக்க காசு ஜாஸ்தி. இப்போ நம்ம தாத்தா பாட்டியோட வளர்ந்ததுன்னா நல்ல சமூகத்தில் வளரும், நல்ல கல்ச்சரை கற்றுக்கும். அதுக்கு தான். ஆக இல்லாத ஒன்றை இருப்பது போல காட்டுவது மாயையின் இயல்பு என்று சொன்னாலே, இருக்கின்ற ஒன்றை இல்லாதது போல காட்டுவது மாயையின் இயல்பு. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் திருமுறைகள் படிங்க அப்படின்னா நம்ம படிப்போமா? உடனே அறிவு வேலை செஞ்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிட்டு இமயமலையில் உட்காந்துருந்தோம்னா இதை பண்ணலாம். ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் மற்ற பிரச்சனைகள், ஒரு பக்கம் கடன் தொல்லை, ஒரு பக்கம் உடல் தொல்லை, ஒரு பக்கம் உறவு தொல்லை, இதுக்குள்ளே எங்கே 20 மணி நேரம் சிவனுக்கு கொடுக்குறது?
நமது செல்வம் நிலையானது போல தோன்றும், ஆனால் அது நிலையற்றது. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இத்தனை கோடி வச்சிருக்காரு, 1000 கோடி வச்சிருக்கிறாரு, 1000 கோடி வச்சிருக்கிறாரு, 1000 கோடி 1000 கோடி அவர் பேர்லயா பேங்க்ல போட்டு வச்சிருப்பாரு. எல்லாம் புத்திசாலி அரசியல்வாதி. 1000 கோடி எங்கே வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டில் முதலீடு இவர் பேர்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேற யார் பேர்ல தான் பண்ணணும். அவன் ஒரு நாள் சுவாகான்ட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவனை கொன்றுவாங்க, அவ்வளவுதான். அவனை கொண்டு என்ன பண்றது? போச்சு. பினாமிங்கிறது அதுதானே. ஆக நிலையானது போல தோன்றும், என் பினாமிகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது போயிடும் ஒரு நாள். ஒன்று அவன் எடுத்துட்டு போயிடுவான், இல்லைன்னா அவன் போயிடுவான். இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தா வேற ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி அதை எடுக்கலாமே தவிர இன்னைக்கு என் பேர்ல நான் அதை எழுதிக்க முடியாது. அது நிலையற்றது என்பதுதான் உண்மை. எதெல்லாம் நம்மளுடைய செல்வம், வீடு, அது இது, வாசல், காரு, கப்பல், செயின், நெக்லஸ், வாட்ச், அதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நிலையற்றது. இந்த மாயை இப்போ என்ன பண்ணுது? இந்த ஆன்மாவை மண் வேணும், மண் வேணும், மண் வேணும், மண் வேணும், இடம் வாங்கணும். இடம் வாங்கின பின்னாடி என்ன வேணும்? இன்னொரு பெரிய பிளாட்டாக வாங்கணும். அரை கிரவுண்டு பத்தாது, முழு கிரவுண்டு வாங்கணும். 2 கிரவுண்டாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் போர்ஷன் வாடகைக்கு கட்டிட்டு நம்ம இங்கே இருந்துக்கலாம். அப்படியே காமிச்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும், விரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அதில் ஒரு நாள் புஸ்குன்னு போயிடுவோம் நம்ம. அப்புறமா ஏன் பிறந்தோம்? அங்கே எரிச்சு எல்லாரும் எரிச்சு சொந்தக்காரன்லாம் வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ சிவபெருமான் மட்டும் நின்றுக்கிட்டு இருப்பான். அட கடவுளே, என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அங்கதான் பார்த்தேன், சிதம்பரத்துல பார்த்தேன், வேக வேகமா பார்த்துட்டு போனீங்க, அவர் தானா? உங்களுக்கு என்ன இங்கே வேலை? எல்லாருமே போயிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க. அதான் என்னோட வீக்னஸ் அப்படி. சரி சரி, இந்த இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அதுல நான் முழுவதும் உங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். அப்படி கேட்டுதான் நம்ம இதை வாங்கியிருக்கிறோம். இந்த மாயையில் நம்ம இந்த மாயை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அதுலேயே நம்மளை இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். சாகுற வரைக்கும் அப்படி இழுத்துக்கிட்டு போகும். செத்து போயிடும், திரும்ப பிறப்போம், திரும்ப வேற எதுலையாவது இழுத்துக்கிட்டு போகும். முன்னாடி மண்ணில் ஆசைப்பட்டிருந்தோம்னா இப்போ பொண்ணில் ஆசைப்படும், பொருள்களில் ஆசைப்படும். பொண்ணில் ஆசைப்போச்சா வேற பெண் ஆசைன்னு சொல்லுவாங்க, அதில் ஆசைப்படும். அதில் இல்லையா வேற ஏதோ ஒன்றில் ஆசைப்படும். ஆசை அருமின், ஆசை அருமின். ஆசையை அறுத்தால்தான் நமக்கு இறைவனை அடைய முடியும். ஈசனோடாயினும் ஆசையை அருமின், அது அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல இந்த ஆசையை நம்ம இருக்கோம். அல்வான்னா அது மாதிரி வராது, முறுக்குன்னா இது மாதிரி வராது. அப்படியே நம்ம வயசு 50 ஆயிடுச்சு, இன்னும் நம்ம அந்த அல்வாவில் ஊற்றின நெய், என்ன பிராண்டு நெய்ய, இந்த சாம்பார் ஆச்சியா எம்டிஆரா, என்ன மிளகாப்பொடி போட்டு சாம்பார் வச்சா எப்படி தூக்கலாக இருக்கும். அட கடவுளே 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 கடவுளே, அப்படியே மாயை நம்மளை இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதற்கு பெயர் மாயை. ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் சிவபெருமான். இதுதான் உலகம் தோன்றியதற்கான காரணம். உலகம் தோன்றிய நிலை இதுதான். ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடந்த உயிர்களுக்கு, எல்லாம் வார்த்தையெல்லாம் லீகலா கவர்மெண்ட்ல அரசாங்க சட்டத்தில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம். அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு, அறிவில்லாத உயிர்களுக்கு கிடையாது. அறிவு இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. என் கண்ணு முன்னாடி ஒரு துணியை கட்டிட்டோம் அப்படின்னா கண்ணு இருக்கு, துணியால மறைஞ்சிருக்கு, அதனால என்னால பார்க்க முடியல. கண்ணு நல்லா தான் இருக்கு. அதுபோல உயிருக்கு அறிவு இருக்கு, உயிர் அறிவு பொருள். அந்த அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை விளங்க செய்ய வந்த ஸ்கிரீனை மட்டும் நகர்த்தி விடுறாரு சிவபெருமான். வடலூர் போனீங்கன்னா அங்க இந்த ஜோதி தரிசனம் காமிப்பாங்க, பல இடங்கள்ல காமிக்கிறாங்க. இப்போ எல்லா வள்ளலாறுகளையும் காமிக்கிறாங்க ஜோதி தரிசனம், அதுவும் தைப்பூச ஜோதி. என்ன பண்றாங்க அங்க? இதுல என்னது, சபரிமலையில ஜோதி தரிசனம். சபரிமலையில என்ன பண்றாங்க? சபரிமலையில விளக்கை ஏற்றி காமிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஐயோ, ஒரு இடத்துல அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம அதை பார்த்து கும்பிட்டுட்டு வரோம். ஐயப்பன் வந்துட்டாரு, ஐயப்பன் வந்துட்டாரு, ஐயப்பன் வந்துட்டாரு, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, அப்படி சொல்லி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரோம். ஏற்கனவே ஒளி இருக்கு,
இருட்டு மறைச்சிருக்கு. இருட்டு விலகும் பொழுது நமக்கு ஒளி தெரியுது. ஒளி உண்டாகல. அதுதான் நம்மளுடைய உயிரின் இயல்பு. உயிர்லயே ஒளி இருக்கு. உயிரே ஒளி பொருள் தான். உயிரோட ஒளியே ஒரு மேகம் எப்படி சூரியனை மறைச்சிருக்குதோ, மேகம் சூரியனை மறைச்சிருந்தது அப்படின்னாக்க, சூரியன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சூரியன் இப்போ டெம்பரரியா மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைப்பு நீங்கின பின்னாடி சூரியன், இப்போ மழை காலத்துல எல்லாம் நமக்கு வெயிலே வர்றதில்லை. அப்போ என்ன, சூரியனே அன்னைக்கு இல்லைன்னு அர்த்தமா? இல்லை சூரியன் இந்த கிழக்க உதிக்கலைன்னு அர்த்தமா? காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மேகம் ஒரே இருட்டாகவும் மழையாகவும் இருக்குது. சாயங்காலம் வெயில் அடிக்குது. அப்போ சாயங்காலம் சூரியன் காலையிலேருந்து தானே வரணும், கிழக்குல இருந்து தானே உதிக்கணும். மேற்கே தெரியுது, எப்படி தெரியுது? ஏற்கனவே அது கிழக்குல உதிச்சிருந்தது, நமக்கு தெரியாம இருந்தது. அதுபோல இந்த ஆணவ மலம் நம்ம உயிரை மறைச்சிருந்ததுனால நம்மளுடைய அறிவு வெளிப்படாமல் இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் அதுக்காகத்தான் வருத்தப்படுறார். ஆணவ மலத்துக்கு அறிவை ஊட்டணும்னு ஏன் சிவபெருமான் ட்ரை பண்ணல? நல்லா தெரிஞ்சுக்கணும். உயிருக்கு அறிவு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்ச சிவபெருமான் ஆணவ மலத்துக்கு அறிவை கொடுக்கணும்னு ஏன் ட்ரை பண்ணல? அறிவை மறைச்சிருக்குது ஒரு அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளுக்கு அறிவை கொடுத்துட்டாக்க எல்லாமே அறிவு பொருளாயிடுது இல்ல? சிவபெருமான் என்ன முட்டாளா? அறிவில்லாத பொருளுக்கு எப்படி அறிவு கொடுக்கிறது? அவனால முடியாது. அறிவு மறைக்கப்பட்டு இருந்ததுனால இந்த ட்ரை பண்ணார் அவர். நம்மளும் அறிவில்லாத பொருளா இருந்தாக்க நமக்கு இந்த விளக்கம் உயிரை உடலே கொடுத்துருக்க மாட்டார். பிறவிக்கே நம்ம வந்திருக்க வேண்டாம். ஆணவ மலம் ஒருவேளை அறிவுள்ள பொருளாக இருந்திருந்ததுன்னா நம்மளை கவனிக்காம அந்த அம்மாவை கவனிச்சுக்கிட்டு கூட இருந்திருப்பார் அவர். அதுகிட்ட ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அறிவித்தாலும் அறியாது, இது அறிவித்தால் அறியும். அதனால இந்த முயற்சியை சிவபெருமான் உயிர்கள்கிட்ட எடுக்கிறாரே தவிர மலங்கள்கிட்ட அவர் எடுக்கவில்லை. ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு இந்த பேராகிராஃபை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உலகம் எதுக்கு தோன்றியது, யாரு எந்த மேடையில ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எங்க கேட்டாலும் இதான் பதில். ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு அறிவை விளங்க செய்ய வேண்டும். சிவபெருமான் நமக்கு அறிவை கொடுக்கல. நம்ம சொல்றோம் சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியில அறிவு கம்மியா இருக்கு, கிரியையில அறிவு வளர்ச்சி பெறுது, யோகத்துல அப்படியே அறிவாக இருக்கிறோம், அப்படியே ஞானத்துல அப்படியே முற்று அறிவாக சச்சிதானந்தமாக ஆகி, சச்சிதானந்தமா தான் ஏற்கனவே இருக்குது. அரைச்சிருக்கிற துணியை கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிக்கிட்டு வர்றாரே தவிர அவர் ஒன்றும் அறிவை நமக்கு ஊட்டல். அப்ப இறைவன் அறிவிக்கிறது எதை அறிவிக்கிறாரு? ஆணவ மலத்தை விளக்குவதற்கு அறிவிக்கிறாரே தவிர அறிவை அவர் வளர்க்கல். நம்மளுடைய அறிவையும் சிவபெருமான் வளர்க்கல். ஆணவ மலத்தை தேய்க்கிறார் அவர். அதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது. அவருடைய நோக்கம் ஆணவ மல திரை விலக வேண்டும்ங்கிறது தானே தவிர உயிருக்கு அறிவு வளர வேண்டும். இப்போ பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு படிக்க வைக்கிறோம். சிவபெருமான் எதுக்கு நமக்கு எல்லாம் பண்றாரு? ஆணவ மலத்தை விளக்கத்துக்கு பண்றாரு. மற்றபடி நம்ம அறிவு பொருள் தான். ஒரு ஒன்றும் நமக்கு இல்லாததை கொடுக்கல, இருக்கிற அழுக்க எடுக்கிறாரு அவ்வளவு. முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம், மாயை என்ற 2 மலங்களை சேர்க்கின்றார் இறைவன். இதை எது மூலமா சேர்க்கிறாரு? தன்னுடைய சக்தியின் மூலமாக சேர்க்கின்றார். இறைவன் செயல்படுகிறார், செயல்பட ஆரம்பிக்கிறார் என்றால் அதுக்கு பெயர் சக்தியின் பெயர். சேம் சிவபெருமான் தான் இது. சக்தினாலும் சிவபெருமான் தான். உட்கார்ந்திருந்தா சிவன், எழுந்திருச்சு நடந்தா சக்தி. வேலை செய்யாம சும்மா படுத்திருந்தாக்க அது சிவன் பேரு. செவனேன்னு படுத்துக்க. வீட்டுல என்ன சொல்றோம்? செவனேன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசாம எதையும் நோண்டாத, அதான் சிவனே. சக்தி ஏன்னு இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யின்னு அர்த்தம். ஆக உட்கார்ந்திருந்தா சிவன், வேலை செஞ்சா சக்தி. படுத்திருந்தா சிவன், எழுந்திருச்சு நடந்தா சக்தி. சிவம் வேறு, சக்தி வேறு. இது ஓம் சக்தி கோயில், இது சிவன் கோயில். அப்படிலாம் ஒரு கோயிலும் கிடையாது. சிவன் தான் ஒரே கோயில், மற்றதெல்லாம் அதோடைய வேஷங்கள். ஆக சிவபெருமான் இப்போ இந்த உயிர்களுக்காக பக்குவப்படுத்துவதற்காக, மாயை அப்படிங்கிறத கூட்டுவதற்காக இந்த சக்திங்கிறத நம்ம பேர் வச்சுக்கிறோம். இப்போ நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஆசிரியர். இப்போ 9 மணிக்கு இது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு பழைய உறவு தொடர்ந்து விடும். அப்பா வந்துட்டாங்க, வீட்டுக்காரர் வந்துட்டாரு,
அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு உறவுகள் அந்த உறவுகளில் போகும். இப்போ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஆசிரியர். அதுபோல் சிவபெருமான் அவன் அவன் தூய அவனுடைய சொரூப நிலைன்னு சொல்லுவோம். அந்த நிலையில் அவன் இருக்கும் பொழுது அவன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக இருப்பான். இந்த உயிர்களுக்காக அந்த கருணையெல்லாம் காமிக்கும் பொழுது அவனுக்கு பேர் சக்தின்னு சொல்கிறோம். அப்புறம் நீ எந்த சக்தின்னு வேணாலும் பேர் வச்சுக்க. மகாசக்தி, பராசக்தி, அருள் சக்தி, ஓம் சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, யோக சக்தி, மாசாணி, மாரியம்மா, காளியாத்தா, கடம்பி, குடும்பா, என்ன பேரை வேணாலும் நீ வச்சுக்க. அதுக்கு இறைவன் உயிர்களுக்காக தான் பணி செய்ய தொடங்குகிறான். உயிர்கள் இன்னும் வேலை செய்யல, இறைவன் வேலை செய்யறதுக்கு வர்றான். இறைவன் உயிர்களுக்காக பணி செய்கின்றான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் இறைவன் அன்றிலிருந்து பணி செய்து கொண்டே இருக்கிறான். நம்ம ஒரு அரை மணி நேரத்துல அவனுக்கு 10 பஞ்சபுராணம் பாட முடியாது. முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவம் மலம் மறைச்சிருக்கிறதுனால அந்த ஆணவ மலத்தை எடுப்பதற்காக கண்மம், மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். மாயையில் தோன்றும் உலகப் பொருள்களை உயிர்கள் அனுபவித்து 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 ஏன்னா உயிர்கள் அனுபவித்தால்தான் அறிய முடியும். ஒரு குழந்தைகிட்ட வந்து நெருப்பு சுடும் 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 சுடும், அது சுடும்னா என்னன்னே தெரியாது. எப்படி தெரியும்? என்னைக்காவது சூடு பெற்றிருந்தாதான் சூடுன்னா என்னன்னு தெரியும். ஏதாவது ஒரு வகையில நம்ம சூட்டை, அந்த சூடுங்கிறத நம்ம படலைன்னா, சும்மா காஃபி டம்ளர் எடுத்தோம் சுடு, சுடுது, காஃபி ஊற்றணும் சுடுது. அப்போ அடுத்த தடவை காஃபியில் அப்படியே அந்த புகை போய்கிட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன என்ன இது பண்ணுறோம்? கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை சூடுபட்டதுனால இன்னொரு தடவை கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த சூடுங்கிற அனுபவத்தை நம்ம பட்டதுனால நமக்கு இப்போ இந்த சூடுங்கிறது நமக்கு ஒரு இதாயிடுச்சு, அனுபவ பொருள் ஆயிடுச்சு. அது ஒன்றுமே இல்லாமல் நம்ம என்றைக்குமே எங்கேயுமே ஹீட்டை நம்ம இது பண்ணதே இல்லை, ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னா இது சுடும் இது சுடும் இது சுடும்னா எந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அதுதான் இறைவன் அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக அந்த ஆணவ மலத்தை நீக்குகிறார். உயிர்கள் அனுபவித்து அறிவு வளர்ச்சி பெற்று ஒரு நிலையில், அறிவு வளர்ச்சி பெற்று அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுல இருந்த ஆணவ மலம் விளக்கம் பெற்று இருவினை ஒப்பு மல பரிபாகம் சக்தி நிபாதம். மல பரிபாகம் நடக்க நடக்க சக்தி நிபாதம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால அட்வான்ஸ் கிளாஸ் மாணவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளும். இங்கே ஐயா அப்படி போட்டிருக்கீங்களே அப்படின்னா இவங்களுக்காக அப்படி போட்டிருக்கிறேன். உங்களுக்காக என்ன அப்படின்னா அறிவு ஒன்றும் வளரலை, ஆணவ மலம் பரிபாகம் ஆகுது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ மலம் மல பரிபாகம், ஆணவ மலம் தேய்ந்து 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 அது மெலிந்து இனிமே நம்ம பருப்பு வேகாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அது பேசாம அடங்கி பொட்டி பாம்பு மாதிரி எப்படி கிடக்குதோ அந்த நிலை தான் நமக்கு அறிவான நிலை, ஞான நிலை சொல்ற. ஞானம் வளரல, நமக்கு ஆணவம் சுருங்கிடுச்சு. தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அறிவித்தார்னா என்னத்துக்கு அறிவித்தார்? ஆணவ மலத்தை விளக்குவதற்காக, அதை ஒடுக்குவதற்காக, அதை நீக்குவதற்காக அறிவித்தார். அறிவு பொருள் தான் நம்ம, அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. நம்மளும் வியாபக பொருள், நம்மளும் அறிவு பொருள், நம்மளும் அனாதி பொருள். என்ன குறைஞ்சி போச்சு இப்போ? அவனை விட நமக்கு என்ன குறைவு சொல்லுங்க? என்ன அவன் நெத்தியில இருந்து குழந்தை பெற்றுக்குவான், நம்மளால பெற்றுக்க முடியாது. போல ஒன்று ரெண்டு விஷயங்கள் அவர் செய்யறதை நம்ம செய்ய முடியாதே தவிர மற்றபடி அவரும் அனாதே, உயிரும் அனாதே. அவரு வியாபக பொருள், நானும் வியாபக பொருள். அவரும் அறிவு பொருள், நானும் அறிவு பொருள். ஒரு பேரறிவு நம்ம சிற்றறிவு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிற்றறிவு ஆணவமலம் இருக்கிற வரைக்கும் சிற்றறிவு, ஆணவமலம் விலகிட்டா நம்மளும் பேரறிவு. அவருக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அவரை ஒரு மலமும் பிடிக்கல, நம்மள ஆணவ மலம் பிடிச்சிருந்தது. அதுதான். அதனாலதான் அவர் கடவுள் ஆயிட்டாரு, நம்ம அடிமையாவே இருக்கோம். சில நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தாக்க ஒழுங்கா வேலை செய்யறவன் அடிமட்ட தொண்டனாவே இருப்பான். மேல இருக்கிறவங்களுக்கு வேண்டப்பட்டவன் அந்த ஜாதிக்காரன், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறவன், அவங்கள ஏமாத்துறவன், ஜால்ராக்கள், கூஜாக்கள், அதெல்லாம் டக்குன்னு மேலே போயிடும். அதுபோல இறைவன் மேலே இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு இந்த மலம் இல்லாததுனால மேலே இருக்கார். ஒருவேளை அவரையும் இந்த ஆணவ மலம் பிடித்திருந்தது அனாதியிலேயே அப்படின்னா அவர் கடவுளே கிடையாது, கடவுளாவே இருக்க முடியாது. நானே சொல்லிடுவேன், இனிமேல் சிவனை கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவருக்கும் ஆணவ மல பிடிப்பு இருக்கு. அவனை மலங்கள் அண்டாது.
பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். அதனால நம் தலைவன் நம் தலைவன் நம் தலைவன். வேற எந்த ஒரு தலைவனையும் அதுக்கு நிகராக நம்ம சொல்ல முடியாது. நம்ம தலைவன் மாதிரி யாரும் கிடையாது. இந்த உலக பொருள்கள் நிலையற்றவை, இதனால் கிடைக்கும் இன்பம் நிலையற்றது, இது சிற்றின்பம் என்று அறிகின்றன. இப்போ எனக்கு இன்பமா இருக்கு, உங்கள்கிட்ட கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறது இன்பமா இருக்கு. இந்த இன்பம் அப்படியே இருக்குமான்னா சத்தியமா, சாமி சத்தியமா, சிவன் மேல சத்தியமா இருக்க. ஏன் அப்படிதான் இருந்திருக்கு. கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே நிரந்தரமா இல்லை. சோகமா இருக்குமா, சோகமாவே இருப்போமா? கிடையாது. சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமாவே இருப்போம். சந்தோஷம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு, இனிமே சந்தோஷம் தான். கார் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சுன்னு கோயிலில் கொண்டு பூஜையை போட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு ஃபேஸ்புக் போட்டு அப்புறமா 1ஆம் தேதி நோட்டீஸ் வருது இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி அப்படின்னு. அப்போதான் நமக்கு இதாகிடுச்சு. இல்லை கார் டேமேஜ் ஆகிடுச்சு, காரை இடிச்சிட்டாங்க, காரை எவனோ இடிச்சிட்டான் அப்படிங்கும்போது எல்லாமே இந்த சந்தோஷமெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுது. நமக்கு காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுது. சரி அப்படியே ஆயிடுவோமா அப்படின்னா அப்புறம் தேத்திக்கிறோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேற கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். இன்பம் எப்போ முடியும்? துன்பம் வரும்போது முடியும். துன்பம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இன்பம் வரும்போது, அடுத்த இன்பம் வர்ற வரைக்கும் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு இன்பத்தை இத்தனை நாளைக்கு கேரண்டியா உண்டுன்னு எவனும் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டரும் சொல்ல முடியாது, பிரசிடென்ட்டும் சொல்ல முடியாது. இந்த இன்பம் உனக்கு இத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சிவ பெருமான் மட்டும்தான் சொல்ல முடியும். இது மாறிக்கொண்டே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் இந்த வாழ்க்கையை இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்பமா இருந்தோம், துன்பம் வந்துச்சு, துன்பம்னு நினைச்சு வாடி போயிருந்தோம், எப்படியோ கடவுள் என்னை காப்பாத்திட்டான், திரும்ப காப்பாத்திட்டான்னு நினைச்சோம். வயிற்று வலி இருந்தது, அதுல இருந்து காப்பாத்திட்டான். இப்போ 1 மாசம் நல்லா இருந்தேன், இப்போ நெஞ்சு வலின்னு சொல்றாங்க, ஆடா போப்பா அப்படின்னு மாறிக்கொண்டே இருக்கிறது சிற்றின்பம். அப்போ பேரின்பம்னு ஏதாவது இருக்குதா? எப்போதுமே ஜாலியாவே இருக்கணும்னா என்ன பண்றது? குடிகாரன்லாம் அப்படிதான் பண்ணுவான். எப்போதுமே சில பேர் மப்பிளையே இருப்பான். அது கொஞ்சம் அவனுக்கு தெளிவு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா யார் காலிலையாவது விழுந்து வெக்கம், ரோஷம், மானம், மடந்தை ஒன்றும் கிடையாது. அவனுக்கு சாராயம் வேணும், அவ்வளோதான். யாரு காலில் வேணாலும் விழுவான். அக்கா 5 ரூபா கொடுக்கா சொல்லுவான், அண்ணன் கொடுங்க, எதையோ ஒன்றை பண்ணி என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னைய ஏதாவது வேலையாவது கொடுங்க, வீட்டு வேலையை, எனக்கு சாராயம் வேணும் அப்படின்னு சொல்லுவான். தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும், முன்னாடி வீட்டுக்கு ஏதோ ஒரு 4-5 வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ எங்கே பார்த்தாலும் அப்படி பரவிக்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கை எங்கே போய் முடியும்? நிலையான இன்பம் எது அப்படிங்கிறத தேடுறதுக்கு முடியும். கோயில் எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கே, ஏன்? சிறு இன்பத்தை தேடி 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 உயிர்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிருச்சு இது சிறு இன்பம்னு சொல்லி. அதனால பேரின்பத்தை தேடி இறைவன்கிட்ட வருது. ஆனால் இந்த சிறு இன்பத்தை விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வராமல் இதுவும் நான் வச்சுக்குவேன், அதுவும் பண்ணுவேன். சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக முழிச்சிருப்பேன், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கருப்பு பையை காலையிலே போய் பிடிச்சிக்கிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. அப்படி இருக்குது. நிலையான பொருள் எது? உண்மையான பொருள் எது? பேரின்பத்தை அடைய என்ன வழி? அண்டர்லைன் பண்ணிங்க. சச்சிதானந்தம். சத்து அப்படின்னா நிலையானது, உண்மையானது. சித்துனா அறிவானது, ஆற்றல். அது நான் இங்கே எழுதலை, அறிவு பொருள். அடுத்து ஆனந்தம், சச்சிதானந்தம்னா பேரின்பம். இந்த 3ஐயும் அடையிறதுக்கு என்ன? உண்மையானதாக இருக்கணும். உண்மைன்னா என்ன? நிலையானது. எது நிலையானது? எது முற்று அறிவு, முழு அறிவு உடையது? எது எது முழு ஆனந்தம் உடையது அப்படின்னு நம்ம எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் இந்த வகுப்பு எவ்வளவு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 கேள்விகளும் உயிர்களுக்கு எழும். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னா என்ன? திரோதான சக்தி முடிஞ்சு அருள் சக்தி ஆரம்பிக்கிறதுக்கு பெயர் பக்குவப்பட்டனர். திரோதான சக்தி முடிகிற வரைக்கும். இப்போ ஸ்கூல்னு இருக்கு, அப்புறம் காலேஜ்னு ஒன்று இருக்கு. ஸ்கூல் முடிச்சாதானே காலேஜுக்கு போக முடியும். ஸ்கூல்ல என்னை அழிச்சிட்டாங்க, ஸ்கூல்ல என் பேரை அழிச்சிட்டாங்கன்னா உன் பேரை ஸ்கூல்ல அழிச்சாதான் காலேஜுக்கு போக முடியும். காலேஜுக்கு போகணுங்கிறதுனால தான் ஸ்கூல்ல உன் பேரை எடுத்தாங்க. அதுபோல இந்த ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் திரோதான சக்தியின் பெயர், கல்லூரியில படிக்கிறதெல்லாம் நமக்கு அருள் சக்தி என்று பெயர். சிவானந்தத்தை அருளுகிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவ மலம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டே.
உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவ மலம் இருள் போன்றது. மாயையின் பொருள்களாகிய நம் உடல், உலகம், உலகப் பொருள்கள், தனு, கரண, புவன, போகம் இது என்னவாக இருக்கும்? ஒரு குழு உங்களுக்கு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஒரு இருளை நீக்க வேண்டும். அப்போ என்ன வேண்டும்? எதை கொண்டு இருளை நீக்கலாம்? இன்னும் ஒரு இருள் வேண்டும் அப்படி சொல்லுவாங்களா யாராவது? நம்மளே அப்படி சொல்ல மாட்டோம். இந்த அறிவுக்கே இவ்வளவு தெரியுது, சிவபெருமானுடைய அறிவுக்கு எவ்வளவு தெரியும். ஒரு இருளை நீக்குவதற்கு இருளை சேர்ப்பானா? இருளை நீக்குவதற்கு ஒன்றை சேர்த்து நீக்குகிறான் என்றால் இருளை நீக்கக்கூடிய பொருள் இதுங்கிறது காமன் சென்ஸ் தெரியாத? கை நாட்டுக்கு கூட தெரியுமே. இப்ப இந்த மாயை என்பது இருளாகிய ஆணவமலத்தை நீக்குவதற்கு இறைவன் சேர்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த மாயை தான் நம்மளை காப்பாற்ற போற கயிறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாயையை பிடிச்சி தலையே நீ வணங்காய் அங்கமாலை பாடி அதுபடி வாழ்க்கையை நடத்தி இந்த ஆன்மாவை நம்ம அறிவு விளக்கம் பெறுவதற்கு பண்ணணுமே தவிர அந்த மாயைக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாயை வா சூப்பர் மாயை அப்படின்னு அதுக்குள்ளேயே ஆழமா போய் அதுல ஆராய்ச்சி பண்ணி அதுல மாயையில் முதல்வர் அப்படின்னு ஒரு பட்டம் ஒண்ணு வாங்கி, கடவுளே உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவ மலம் இருள் போன்றது. மாயையின் பொருள்களாகிய நம் உடல், உலகம், உலகப் பொருள்கள் எல்லாம் விளக்கு போன்றவை. இருளுக்கு ஆப்போசிட் விளக்கு. அதனால இருளை போக்குவதற்காக இறைவன் ஒன்று செய்தான். இப்போ உங்களுக்கு இந்த அழகு எத்தனாவது அழகு? 7வது அழகு. 7வது அழகு உங்களுக்கு புரியவில்லை. நீங்க படிச்சு பார்த்தீங்க, புரியல, கொஞ்சம் தான் புரிஞ்சுது. இப்ப கைலை துரைசாமி உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறார். இப்ப இந்த வகுப்பு எடுக்கிறதுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, கை நாட்டு பிள்ளைங்க, நாய்க்குட்டியை கேட்டா கூட சொல்லிடும். ஏற்கனவே சரியா முழுவதும் புரியாத மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லித் தர்றாருன்னா என்னதான் சொல்லித் தருவார்? அவர் அந்த தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு தானே சொல்லித் தருவார். இப்போ ஆணவ மலை இருளிலே நாம் கிடக்கின்றோம். இருட்டு அறையிலே குருடன் மாதிரியும் குருட்டு குழந்தை மாதிரியும் நம்ம கிடக்கும் பொழுது சிவபெருமான் வரார் 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 அப்படின்னா அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் இருள் கொடுத்துட்டு போவாரா? ஸோ அந்த 0 வாட்ஸையும் ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்லுவாரா? வெளிச்சத்தை தான் கொடுக்கணும். இப்போ மாயை என்பது வெளிச்சம். இந்த மாயையிலேருந்து நம்ம கத்துக்கிறது இது மாயைன்னு கற்றுக்கணும். மாயையிலேருந்து நமக்கு என்ன அறிவு வளரணும்? இது மாயை அப்படின்னு நமக்கு வளரணும். மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டா ஆணவ மலம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இது எப்படி இருக்கு? சூப்பர் 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 சூப்பர். நம்ம தலைவன் இருக்கானே அவனை மாதிரி ஒரு ஆளை நீங்க அந்த ப்ரொஃபஸரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மாயையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது மாயைன்னு தெரிஞ்சு. இதுக்கு எத்தனை பிறவி? 7 கடல் மணலை அளவிடனும் அதிகம் எனது இடர்க்கு. இதுக்கு தான் திரும்ப திரும்ப புல்லாய் பூடாய் புழுவாய் மரம். எதுக்கு? மாயைன்னு தெரிஞ்சுக்காததுனால. ரொம்ப அருமையா இருக்குல்ல? இன்னைக்கு நைட்டே எல்லாரும் முக்தி அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கை கொண்டு இருளை போக்குவதே நம் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த மாயையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நேற்று வரையில் என் கூட இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? தாயும் ஒரு நாள் போயிடுவாங்கன்னு தெரியுது. பரவாயில்ல, எனக்காவது தாய் வயதானவங்க போனாங்க. சில பேருக்கு தாய் இருக்கிறாங்க, குழந்தைங்க போயிடு, ஆக்சிடென்ட்லேயோ ஏதோ உடல் வியாதியிலேயோ தாய் இருக்காங்க, குழந்தை இறந்துடுது. அப்போ தாய்க்கு என்ன தெரியணும்? குழந்தையும் போகும் அப்படின்னு தெரியும். அப்போ பெற்றவளும் போவா, பெற்ற குழந்தையும் போகும். அப்போ என்னதான் நம்ம பிடிச்சி வைக்க முடியும்? நம்ம எதையும் பிடிச்சி நிறுத்த முடியாது. நீங்க எந்த அமெரிக்கன் டாக்டர்கிட்ட கொண்டு போய் வச்சாலும் என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணும் எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் வெண்டிலேட்டர்ல வச்சிருந்துட்டு கடைசியா அவங்க சொல்றது ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதை அட்மிஷன் போடும்போதே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஏஜ் ஆயிடுச்சுல, ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க? ஏஜ் ஃபேக்டர். இப்போ என்ன கண்டிஷன் சொல்றீங்க? உயிர்னு ஒன்று இல்லை, ஏஜ்னு ஒன்று இருந்தால் என்னால் காப்பாற்ற முடியாது. என்னால் எல்லா உயிரையும் எல்லா டாக்டரும் காப்பாற்ற முடியும்னா ஏன் சாவு நடக்குது? எல்லாரும் உயிரோட தானே இருக்கணும். எல்லாரும் இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 732ங்க. உங்களுக்கு எனக்கு 286 தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் என் வயசும் ஒண்ணுங்க. அப்படிலாம் நம்ம பேசிக்குவோம். யாரும் ஒரு 100 110ன்னே பேச முடியலையே. எந்த ஒரு டாக்டர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த உயிர் விலகுவதை யாரும் நிறுத்த முடியாது.
காரணம் வேணா சொல்லிக்கலாம், வேற பேர்ல சொல்லிக்கலாமே தவிர இதை நிறுத்த முடியாது. கொஞ்சம் இந்த ஹார்ட்னால அது நிற்கிற மாதிரி இருக்குன்னா ஹார்ட்டுக்கு பதிலாக லங்ஸ்னால நிற்கிற மாதிரி பண்ணலாம். அதுபோல தாயும் அழியக்கூடியவள், தாய்க்கு பிள்ளையும் அழியக்கூடியதுன்றது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாமே டெம்பரவரியா இப்ப வந்த உறவுகள். நமக்கு இந்த உலகத்துல உறவுங்கிறது நம்ம தாய் தான். தாயே டெம்பரவரின்னு புரிஞ்சிருச்சுன்னா தாயே டெம்பரவரியா. இப்ப நான் பிறந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு என் தம்பி பிறந்தாரு. அவரு அதை விட டெம்பரவரின்னு பேரு. தாயே டெம்பரவரி சொல்லியாச்சு. அப்போ அதுக்கப்புறம் தங்கை ஒண்ணு பிறந்தாங்களா, அவங்களும் டெம்பரவரி தான். அப்புறம் என் மனைவி அது இப்போ 20 இயர்ஸ் டெம்பரவரி. அப்புறம் என்னோட பையன் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு அவனோட பேரை அது எனக்கு டெம்பரவரி. அவன் என்ன 100 வருஷம் இருக்கலாம், அவன் 100 வருஷத்தையும் நம்ம பார்க்க போறது இல்லை, நம்ம 100 வருஷம் முடிஞ்சுப்பேன். அதனால நான் அதுல டெம்பரவரி. இந்த மாயை என்பது மாயை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இறைவன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. இப்ப நான் எவ்வளவு ஈஸியா விளக்கிட்டேன் பாருங்க. இது மாதிரி பண்ணி அவர் ஈஸியாக ஒரு கிளாஸ் எடுத்து யூடியூப்ல ஒரு இது போட்டு சைவ சித்தாந்த சுடர்னு போட்டு மாயை என்றால் மாயை அப்படின்னு ஒரே லைன்ல பாடத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ பண்றாங்கன்றாரு. சரி, அவர் பின்னாடியே போவோம். நம்ம தங்க கட்டி கோல்டு பிஸ்கட். இன்னைக்கு மட்டும் யார்ட்டையாவது ஒரு கோல்டு பிஸ்கட் இருந்ததுன்னா நீங்க இந்த கிளாஸ்க்கே வர மாட்டீங்க. தங்க கட்டி என்ற மூலப்பொருளை கொண்டு, அதாவது தங்கம், தங்க கட்டி என்ற மூலப்பொருளை கொண்டு நெக்லஸ், செயின், பிரேஸ்லெட், மோதிரம், தோடு, முக்குத்தி, நிறைய இன்னும் நான் எழுதலை என்று பல்வேறு பொருள்களை செய்வான் பொற்கொல்லன். இந்த கோல்ட் ஸ்மித்ன்னு சொல்லக்கூடியவர், அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி டிசைனில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அவர் அப்படியே ஜூம் 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 ஜூபும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாரு. கோல்டு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா காயின் இருந்தால் கொடுங்க, பழைய நகை ஏதாவது இருந்தால் கொடுங்க, அது எல்லாத்தையும் உருக்கி அதை ஒரு உருண்டையாக்கி அப்புறம் அதிலிருந்து எடுத்து இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் எடுத்து அப்புறம் அதை அது மாதிரி அப்படித்தான் செய்ய முடியுமே தவிர அவர் இந்த எப்படி இந்த கோல்டு பிஸ்கட்டோ இல்லை கோல்டு காயினோ இதுல இருந்தோ ஒரு ரா மெட்டீரியல் மண்ணுல இருந்து தான் பானையை செய்ய முடியும். சர்க்காரியவாதம் அது. அப்படி இறைவன் இந்த மாயையிலிருந்து இந்த உலக பொருள்களை அவன் செய்கின்றான். அதுக்கு உதாரணம் நம்ம சைவ சித்தாந்த சுடர்னாலே இதுக்கு பேரு உதாரண சுடர்னு வச்சுக்கலாம். பக்கத்துக்கு பக்கம் உதாரணம் இருக்கும். இந்த உதாரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி அந்த கோல்டு ஸ்மித்துங்கிறவன் ரா கோல்டை வச்சு ஆர்னமெண்ட்ஸ் பண்றானோ, ஆபரணங்கள் பண்றானோ, அதுபோல இறைவன் இந்த ரா மாயையை வச்சு அருவமாகிய வியாபித்திருக்கின்ற அந்த மாயையை வச்சு அப்படியே விரிச்சு அதெல்லாம் பண்ணி இது எப்போ நடந்தது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் நம்மளுடைய சயின்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விதவிதமான ஆபரணங்களை செய்ய அந்தந்த ஆபரணத்தின் தேவைக்கு ஏற்றாற்போல் சில கருவிகளையும் பயன்படுத்துவான் பொற்கொல்லன். இதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி வேணும்ல. தோடு செய்யணும்னா அது ஒரு மாதிரி வேணும், செயின் பண்ணணும்னா அது ஒரு மாதிரி வேணும். செயின்லாம் இப்போ மெஷின்லேயே பண்ணிடுறாங்க, மெஷின் கட்டிங். செயின்ஸ் எல்லாம் மெஷின் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மெஷின்லேயே பண்ணிடுவாங்க. பொற்கொல்லன்லாம் தேவை. ஒரு பக்கம் கோல்டு போட்டால் இன்னொரு பக்கம் செயினாக வந்துடும். அந்த மாதிரி மிஷின் வந்துருச்சு. அதை அழித்து வேறு ஒரு புதிய ஆபரணமாகவோ அல்லது திரும்பவும் அந்த செயின் நான் போட்டிருக்கிறேன், அந்த செயின் இப்போ அருந்துருச்சுனாலோ 2-3 இடத்துல அருந்துருச்சுனாலோ இல்லை அந்த ஃபேஷன் போயிடுச்சு பழசாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது தூக்கி டஸ்ட்பின்லேயே போடுறோம். அது கிடையாது. அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம் நம்ம. இப்போ அந்த பழைய நகையை வாங்கினவர் என்ன பண்ணுவார், அப்படியே வச்சிருப்பாரா? இல்லை, அதை உருக்கி திரும்ப கட்டி ஆக்கிடுவார் அவர். அதுபோல இந்த கோல்டு ஸ்மித் ஆகிய பொற்கொல்லனுக்கே இவ்வளவு அறிவு இருக்குன்னா சிவபெருமானுக்கு இந்த மாயையிலிருந்து எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு திரும்ப எல்லாத்தையும் அள்ளி ஒன்னா போட்டு உருண்டையா பிடிச்சு வச்சிருவார். திரும்பவும் கோல்டு பிஸ்கட்டாகவோ மாற்றுவான் பொற்கொல்லன். இங்கே பொற்கொல்லன் என்பது சிவபெருமான். நம்ம உதாரணத்துல பொற்கொல்லன் நம்ம கோல்டு ஸ்மித்னு யாரை சொல்லியிருக்கிறேன்னா சிவபெருமானை தான் அப்படி சொல்லியிருக்கிறேன். கோல்டு பிஸ்கட் அப்படின்னு நான் சொல்றது மாயையை சொல்றேன். கோல்டு பிஸ்கட்டிலிருந்து தோன்றும் ஆபரணங்கள் என்பது இந்த மாயையிலிருந்து தோன்றுகின்ற பல வகை உயிரினங்களின் உடல்கள்
அண்டர்லைன் படிங்க. பல வகை உயிர்கள்னு படிச்சிடாதீங்க. பல வகை உயிர்கள் அப்படி படிச்சிடக்கூடாது. பல வகை உயிர்கள், உடல்கள். நம்ம உயிரினங்கள்னு சொல்லும்போது அது உயிரும் உடலும் இணங்கி இருக்கிறதுனால உயிரினங்கள்னு சொல்றோம். அது இறைவன் எதை கொடுத்தார் நமக்கு? உயிரை கொடுக்கவில்லை, உடலை கொடுத்தார். என்னை படைத்தது யார்? என்னைன்னு அப்படி மொட்டையா, என்னை படைத்தது சிவன். ராங். சரியா தவறா? தவறுன்னு போட்டாங்கய்யா, அது தவறுன்னு காமிக்குது ஐயா. தவறுன்னு போட்டா தவறுன்னு காமிக்கும். என்னை படைத்ததுன்னா என்னைன்னு கையை அப்படி வைக்கும்போது ரெண்டை காமிக்கிறோம், உயிரையும் காமிக்கிறோம், உடலையும் காமிக்கிறோம். இந்த உடலை படைத்தது சிவபெருமான், உயிரை படைத்தது அவன் இல்லை. அவனால உயிரை படைக்க முடியாது, உயிரை படைக்கவும் முடியாது, உயிரை அழிக்கவும் முடியாது. ஏன்? அப்படி ஒரு சட்டம் அவன் வச்சிருக்கிறான், அதனால அவன் அதை ஃபாலோ பண்றான். சட்டத்தை மீறுறவன் நம்ம அரசியல்வாதிகள் மாதிரியோ நம்ம அதிகாரிகள் மாதிரியோ இருந்தாக்க அவனும் மீறிட்டு இன்னும் கொஞ்சம் உயிர்களை எல்லாம் படைச்சு விடலாம். உயிர்களை அவனால படைக்க முடியாது. உயிர்களுக்கு உடல் கொடுக்கலாம், உடலை எடுக்கலாம். உயிர் ஸ்டார்டிங்ல எத்தனை உயிர் இருந்ததோ அத்தனை உயிர் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். உலகம் அழிஞ்சாலும் சரி, அழிச்சு தோண்டினாலும் சரி, மாயா வந்தாலும், கொயா வந்தாலும், சுனாமி வந்தாலும், எது வந்தாலும், கொரோனா வந்தாலும் உயிர்கள் அழியாது, உயிர்கள் குறையாது, உயிர்கள் கூடாது. உயிர்கள் ஒரு 1000 ஆண்டு, டார்வின் சொல்ற மாதிரி. டார்வின் சொல்றது உடலை சொல்றார். குரங்கு மனிதன் ஆயிடுச்சு. குரங்கு மனிதன்னா குரங்குல இருந்த உயிர் வேணா மனித உயிராக வந்து மனிதனுக்குள்ள இருக்கிற உயிராக மாறுமே தவிர குரங்கு உடல் மனித உடலா மாறாது. சிவபெருமான் கொடுத்தாதான் மாறும். டார்வினுக்கு உடல் எங்க இருந்து வந்தது? சிவபெருமான் கொடுத்ததுனால வந்தது. அவர்கிட்ட கேட்டா ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாடத்துல அப்படி சொல்லியிருக்கு, அதனால சத்தமா சொல்றோம். நம்ம இங்கே பொற்கொள்ளன் என்பது சிவபெருமான், கோல்டு பிஸ்கட் என்பது மாயை. கோல்டு பிஸ்கட்டிலிருந்து தோன்றும் ஆபரணங்கள் என்பது பல வகை உயிரினங்களின் உடல்கள், கருவி கரணங்கள், உலகம் மற்றும் உலக அனுபவ பொருள். 4 வார்த்தை எழுதிக்கங்க. தனு கரண புவன போகம். தயவு சித்தாந்தம்னா என்ன? பதி பசு பாஜம், தனு கர்ண புவன போகம், ஆணவம் கண்மம் மாய். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதையே மாயேயம் என்றும் அழைப்பார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எக்ஸாம்ல கேள்வி வரும், நேர்முக தேர்வில் கம்பல்சரி கொஸ்டின் இது. மாயையிலிருந்து விரிந்த மாயைக்கு என்ன பெயர்? மாயேயம்னு பெயர். சுருங்கின மாயேயத்துக்கு என்ன பெயர்? மாயைன்னு பெயர். காத்தில்லாத பலூனுக்கு என்ன பெயர்? காத்தில்லாத பலூன்னு பெயர். காத்தடிச்ச பலூனுக்கு என்ன பெயர்? காத்தடிச்ச பலூன். சுருங்கி இருந்தா மாயை, விரிஞ்சிருந்தா மாயேயம். சுருங்கி இருந்தா மண்ணு, விரிஞ்சிருந்தா பானை. சுருங்கி இருந்த கொடை, ஃபோல்டு பண்ண கொடை, ஹேண்ட்பேக்ல கொடை, விரிஞ்சா நம்மளையே காப்பாத்துற கொடை. நம்ம பேகுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கொடை மழை வந்தா நம்மையே காப்பாத்துற கொடையா மாறி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் நம்ம காப்பாத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்மையே காப்பாத்துற கொடையா வருது. மாயையோட இயல்பு விரிஞ்சு அதுதான் நம்மளை காப்பாத்துற மாதிரி காமிக்கும். கடவுள் உயிர்களை இதையே மாயேயம் என்றும் அழைப்பார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதாவது மாயை என்ற காரண பொருளிலிருந்து தோன்றிய காரிய பொருளுக்கு மாயேயம் என்று பெயர். எதுவாக இருந்தால், என்ன பொருளாக இருந்தாலும், அது உலகமாக இருந்தாலும், அணுவாக இருந்தாலும், கரணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மாயேயம் என்று பெயர். காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய விதி. சைவ சித்தாந்தத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரிய வரைமுறை இருக்கும். குழந்தை திடீர்னு பிறந்துச்சான் அப்படிலாம் திடீர்னுலாம் பிறக்க. எப்படி திடீர்னு பிறக்கும்? இப்படிலாம் சினிமாவில் தான் அப்படி பிறக்கும், கதையில் பிறக்கும், நிஜத்தில் அப்படி பிறக்கிறது. சிவபெருமான் பிறக்க வைக்கணும்னு நினைச்சா பிறக்கணும்னா என்ன சொல்றது, ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம். சைவ சித்தாந்த சுடர் வகுப்பு என்று ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, யூடியூப்ல நடக்குது, எப்போ வேணாலும் போட்டு பார்க்கலாம், தேர்வு வருது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. காரணம் இல்லை என்றால் இந்த காரியம் நடக்காது. இந்த காரியம் இன்னொன்னுக்கு காரணமாகலாம். இப்ப நான் ஒரு குழந்தையை பெற்றேன், அவன் 5 குழந்தையை பெற்றுக்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. 5 குழந்தைக்கு நான் காரணமா? ஒரு வகையில காரணம் தான். அப்ப 5 குழந்தைக்கு நான் தான் அப்பாவா? அப்படிலாம் சொல்ல முடியாது.
அது உங்களுக்கு பேர பிள்ளைங்க. குழப்புற மாதிரி இருக்கேன். 5 குழந்தைகளுக்கு நான் காரணமா இல்லையா? கொஞ்சம் இருங்க. ஒரு படிக்கு நீங்க காரணம். அந்த அந்த உங்க பையனை பெத்தீங்களே, அதுக்கு நீங்க காரணம். உங்க பையன் 5 குழந்தை பெத்தானே, அதுக்கு நீங்க காரணம். நீங்க காரணம். இது மாதிரி காரண காரியம்ன்றது அதுவும் ஒரு செயின் போய்கிட்டே இருக்கும். இதுல இருந்து அது வந்து, அதுல இருந்து அது வந்து, அதுல இருந்து அது வந்து அப்படின்னு சொல்லி. ஆக ஏதோ ஒரு காரணத்திலிருந்து தான் காரியம் நடக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சைவ சித்தாந்த சுடர் காரியமாக இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காரியமாகிய சைவ சித்தாந்த சுடரை படித்திருக்கின்ற 100 ஆசிரியர்கள் இதை ஒரு காரணம் இந்த இதை படிச்சதுனால அவங்க இன்னும் 10,000 பேருக்கு சைவ சித்தாந்த சுடர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்துக்கு அந்த காரியத்துக்கு எது காரணம்? இந்த இந்த வகுப்பு காரணம். இந்த வகுப்பால தான் 100 ஆசிரியர் வந்தாங்க. இந்த வகுப்பு எப்படி நடந்தது? இதுவே ஒரு காரியம் தான். இது எப்படி நடந்தது? கைலை துரைசாமி ஐயாவால நடந்தது. கைலை துரைசாமி ஐயா வகுப்பு நடத்துறதுக்கு இதுக்கு யாரு காரணம்? ஐயா கந்தசாமி ஐயா காரணம். அவங்க போட்ட பிச்சை இது. அவங்க இதை சொல்லி கொடுக்கலன்னா நமக்கு எங்க தெரியும்? அவங்க காரணம். அவங்களுக்கு யாரு காரணம்? அவங்க யார்கிட்ட படிச்சாங்கன்னு தெரியல. வைத்தியநாதன் ஐயாட்ட படிச்சிருக்கலாம், இல்ல ஆதீனத்துக்கிட்டே நேரடியா படிச்சிருக்கலாம். அப்படி போய்கிட்டே இருக்கும். கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. கடவுள் என்று இருந்தாரோ அன்றே இந்த கோடானு கோடி உயிர்களும் இருந்தன. ஏன்னா இது அனாதின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கடவுள் ஏற்கனவே இருந்த உயிர்களுக்கு தனு கரண புவனம் உயிர்களுக்கு உடலையும் உடல்கள் நிக்கிறதுக்கு ஒரு உலகத்தையும் படைச்சிருக்கானே தவிர வேற ஒன்றும் உயிரை அவர் படைக்கல. அதாவது உயிர்களுக்கு உடல் கருவி கரணங்களை தனு கரண புவன போகம் அதை எழுதிக்கங்க. தனுக்கு நேரா உடல், கரணம்னா கருவி, புவனம்னா உலகம், போகம்னா உலக பொருள்கள், அனுபவ பொருள்கள். இதைத்தான் இறைவன் படைத்திருக்கிறானே தவிர உயிரை அவன் படைக்கல. இதுல எங்கேயாவது அவன் உயிரை படைச்சான்னு படிக்கிறோமா? தான் சைவ சித்தாந்தங்கிறது தான் பகுத்தறிவுங்கிறது. உயிர் வேற உடல் வேறங்க. உடல்லையே தனு இருக்குங்க, அப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குங்க, அப்புறம் புவனம்னு ஒன்று இருக்குங்க. அது எல்லாமே பத்தாது. போகம்னு ஒன்று இருந்தாதான் இதெல்லாம் ஆணவமலம் நீங்கும். இப்போ இது பேர் தான் பகுத்தறிவு என்று பெயர். கடவுள் நம்மை படைத்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டா, கடவுள் நம் உயிரை படைக்கவில்லை, ஆனால் நம் உடலை படைத்தார். படைத்தார் அப்படின்னா இல்லாததை கொண்டு வந்தது மாதிரி தெரியுது கேட்கறதுக்கு. படைச்சாரு அப்படின்னாக்க அவர் இல்லாததை அவரும் கொண்டு வர முடியாது. இருக்கிறதுல இருந்து அவர் மாவை கொடுத்தா இட்லி வேணும்னா இட்லியா ஊற்றி தருவார், தோசை வேணும்னா தோசையா ஊற்றி தருவார் தவிர இல்லாததை ஒன்று அவர் பண்ண முடியாது. அவராலையும் முடியாது. ஏன்? அப்படி ஒரு சட்டத்தை எழுதுனதே சிவபெருமான் தான். சக்காரியவாதம்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அவரே நடத்தியிருக்கிறார். அவரு கிளாஸ் நடத்துறது ஒன்று, நடந்துக்கிற விதம் நடத்துறது ஒன்று, நடந்துக்கிறது ஒன்றா இருப்பாரா? நீங்களும் நானும் வேணா அப்படி இருக்கலாம். நம்ம ஊர்ல நிறைய பேர் அப்படி இருக்கலாம். சிவபெருமான் அப்படி கிடையாது. உடலை அவர் படைத்தார். படைத்தார்ங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. படைத்தார்னு என்ன சொல்றோம் அப்படின்னா உடலை கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படைத்தாருக்கும் கொடுத்தாருக்கும் வித்தியாசம் இருக்கு. படைத்தார்னா என்ன, கொடுத்தாருனா என்ன? படைத்தார்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, அதுல இருந்து நான் ஒரு பூ வர வைக்கிறேன், மலர் வர வைக்கிறேன் அப்படின்னா நம்ம படைத்தல் சொல்றோம். கொடுத்தல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இங்க இருந்துச்சு, இது நான் இங்கே கொடுத்துருக்கேன். படைத்தலுக்கும் கொடுத்தலுக்கும் உண்டான வித்தியாசம். இந்த இறைவன் நமக்கு என்ன பண்றார், உடலை கொடுத்தாருன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அந்த படைத்தார்னா 100% தவறாகிடுற மாதிரி யாராவது எடுத்துக்கிட்டோம்னா கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படி கொடுத்தார் அதுதான் இன்னும் கொஞ்சம் விளக்கியிருக்கேன். அந்த உடலையும் நம் பழைய வினைகளுக்கு ஏற்ப கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் முடி கம்மியா கொடுத்துருக்கிறார். ஏன்? பழைய வினைக்கு ஏற்றாற்போல் கொடுத்துருக்கிறார். சிலருக்கு 100 வயசு இருக்கு, கருப்பா கருகருன்னு முடி இருக்கு, கொட்டாம இருக்கு. ஏன்? அவங்களுடைய வினை நல்வினையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன். அவங்க என்ன நினைப்பாங்க, பேனு ப்ராப்ளம் வருது, வேர்க்குது, ஸ்வெட்டிங் ஆகுது, இதை அள்ளி கட்டுறதுக்கே நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, குளிச்சமா ஆஃபீஸ் போனோமான்னு இருக்க முடியல, இதுக்கு டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு ஐயா மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்கலாம். நமக்கு இந்த இறைவன் என்ன செய்தார், என் உயிரை சிவபெருமான் படைக்கவில்லை, இந்த உடலை சிவபெருமான் எனக்கு கொடுத்தார்.
இந்த உடலை எத்தனையோ 84 லட்சம் வகைகள் இருக்கிறது. என்னை ஏன் மனித உடல் எனக்கு ஏன் கொடுத்தார்? அந்த உடல் இந்த தென்னாடுடைய சிவனேங்கிறத இந்த புவனத்துல இங்கேயே என்னை பிறக்க வச்சார். இங்கே என்னுடைய அனுபவத்துக்கு, என்னுடைய படிப்பு, என்னுடைய சொந்தம், என்னுடைய ஊரு, என்னுடைய ஆசை, என்னுடைய குணங்கள் இதெல்லாம் எப்படி படைச்சார்? சிவபெருமானை எதை கொடுத்தால் நான் உணர்வேனோ அப்படிலாம் கொடுத்தார். நம்ம அதையே வைத்து, நான் சொன்னேனே, கயிறு பிடிச்சி ஏறுறதுக்கு கயிறு கொடுத்தா அதையே கழுத்துல கட்டி நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அதுபோல நம்ம கெட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இறைவன் நம்முடைய பல வினைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த உடலை கொடுத்திருக்கிறார். அப்போ முதல் உடல் எப்படி கொடுத்தாரு? அது அட்வான்ஸ் கிளாஸ்ல படிப்போம். தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் தனி, மெய்யெழுத்துக்கள் தனி. மெய்யெழுத்துக்கள் உயிரற்றவை. மெய்யெழுத்துக்கள், அது மெய்யெழுத்துக்களுக்கு உயிர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அதை உயிரெழுத்துன்னு சொல்லியிருப்போமே. ஏன் அதை உயிரெழுத்துன்னு சொல்லலை? இக்கு, இங்கு, இட்டு, இங்கு, இச்சு, இன்னு, ஏன் அதை உயிரெழுத்துன்னு சொல்றது இல்லை? அது உயிர் இல்லை, அதனால உயிரெழுத்து சொல்றது. ஆ ஆ இ உ கு ஏ கே ஐ ஓ ஓ ஓ ஆவ் அதெல்லாம் ஏன் உயிரெழுத்துன்னு சொல்றோம்? உயிரை கொடுக்குது, அதனால உயிரெழுத்துன்னு சொல்றோம். உயிர் இருக்குது, அதனால உயிரெழுத்து சொல்றோம். தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் தனி, மெய்யெழுத்துக்கள் தனி. மெய்யெழுத்துக்களுக்கு பேரு உயிரெழுத்துக்கள் கிடையாது. ஆனா இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து வருவது உயிர்மெய் எழுத்துக்கள். இவைதான் மனிதர்களாகிய நாம். நான் அப்படின்னு சொன்னா இது ஒரு உயிர்மெய் எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். க ஞ ச ஞ ட ந த ந ப காக்கா கோகோ அதுன்னு நினைச்சுக்கணுமே தவிர நான் ஆ அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா வெறும் ஆவா இருந்தாக்க உடல் கிடைக்காது. வெறும் உயிரா இருந்தா நம்ம நானே சொல்ல முடியாது. சரி, நான் இக்கு அப்படின்னா வெறும் இக்குக்கு என்ன உயிர் கிடையாது. அதனால ஆ சேரணும். ஆ என்கின்ற உயிரிலே இக்கு என்கின்ற உடலை இறைவன் சேர்த்தா இக்கு பிளஸ் ஆ காவாக மாறி உயிர்மை எழுத்தாக எப்படி இருக்கிறதோ 216 எழுத்துக்கள் இருக்கிறதோ அதுபோல உயிர்மை எழுத்துக்கள் 216. அதுபோல நம்ம மனிதர்கள் எல்லாம் உடலும் உயிரும் தாங்கி, மனிதர்கள் இல்லை எல்லா பிறவிகளும் இருக்கிறோம். ஸோ இப்போ நான் என்று சொல்லுவதை கைலை அறக்கட்டளை பாடம் நீங்க படிச்சதுனால நான் என்றால் உடல் உயிர்ன்றதை ரெண்டா பிரிச்சு தெரிஞ்சுக்க போறோம் இன்னிலிருந்து. இதுவே பெரிய ஞானம். 1000 வருஷம் இமயமலையில ஒத்தக்கால் மேல துணி இல்லாம தவம் செஞ்சா என்ன தெரியுமோ அதான் இது. என்னுடைய உயிர் வேறு, உடல் வேறு. நான் என்றால் உயிர் பிளஸ் உடல், இதுதான் நான். இது தெரிஞ்சுக்கிட்டா 1000 வருஷம் தவம் முடிஞ்சிச்சுனார். இப்போ 2000 வருஷம் தவத்துக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். உயிர் பிளஸ் மெய், அத மனிதன், உயிரினங்கள், மனிதன்கிறதோட பிராக்கெட்ல எல்லா ஜீவராசிகள். டார்வின் என்ன சொல்றாரு? ஜீவராசிகளுக்கு ஜீவன் இல்லை. உயிரினங்கள் என்று எதையெல்லாம் அழைக்கின்றோமோ அதுக்கெல்லாம் உயிர் இல்லை என்று சொல்லுவது சயின்ஸ். உயிரில்லாத பொருளுக்கு உயிர் இல்லை, அதை நம்ம ஏற்கனவே படிக்கிறோம். இதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நம்மளும் இது உயிர் இல்லைன்னு சொல்றோம், டார்வினும் இது உயிர் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு உயிர் இருக்குன்னு நான் சொல்றேன், டார்வின் சொல்றாரு, இன்ஜினியர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, சயின்டிஸ்ட் சொல்றாரு, உனக்கு உயிர் இல்லை, உனக்கு உடம்பு தான் இருக்கு சொல்றாரு. அடுத்ததாக ஆயுத எழுத்து. உடலுக்கு, அதாவது உடலுக்கு ஏன் மெய்யின்னு பேர் வச்சாங்க? உடல் பொய்யானதுன்னு படிக்கிறோம், அழியக்கூடியது, மாயை, தோன்றுவதும் அழிவதும் தான் உடல் சொல்றான். அப்புறம் அதுக்கு மெய்ன்னு வச்சாங்க. பொய்ன்னு வச்சிருக்கலாமே. பொய்யெழுத்து, இது உயிரெழுத்து, இது பொய் எழுத்து, இது 216 உயிர் பொய் எழுத்து அப்படின்னு வச்சா யாரு என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் சிவபெருமான். ஏன் பொய்யாகிய இந்த உடலுக்கு மெய்ன்னு ஏன் பேரு சொல்றோம்னா, இப்ப நான் அப்படின்னு சொல்லும்போது உயிரை சொல்லாம உடலை சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல இந்த பழக்க தோஷத்துல நம்ம என்ன பண்றோம்? மெய்யாகிய இறைவன் சிவபெருமான் மெய், சிவபெருமானை சுமந்து கொண்டு இந்த பொய் உடல் இருந்தாலும் உள்ளே மெய் இருப்பதால் இதை நம்ம மெய்ன்னு சொல்றோம். அதனாலதான் உடலுக்கு மெய் என்ற ஒரு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு பொய்ன்னே கொடுத்துருக்கலாம். பொய்ன்னு கொடுத்தா உடல் ஏத்துக்காத.
உயிர் மெய் எழுத்துன்னு சொல்றதுக்கு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு பதிலாக உயிரெழுத்து பொய் எழுத்து உயிர் பொய் எழுத்துன்னு சொல்லிட்டு போறோம். எனக்கு நான்னா யாரு? நான்கிறது என்னுடைய உயிரும் என்னுடைய பொய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஏன் மெய்யும் சொல்றோம்? வெளியில மெய் தான் தெரியுது. இந்த மெய்யை தாங்கி இருக்கிற பொய்ங்கிறதுனால இதுக்கும் மெய்க்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய மந்திரிகள், பெரிய அதிகாரிகளுக்கு அவனுக்கு ஒரு எடுபடி ஒருத்தன் பக்கத்தில் இருப்பான். அவனுடைய செக்ரட்டரி, பிஏ, இல்லை ஒரு ஒரு கூஜா, அவருக்கு கொடுக்குற மரியாதையை இவனுக்கும் கொடுக்கணும். செயலெல்லாம் இவன் தான் பண்ணுவான். அவருக்கு என்ன இவன் சொல்றானோ அதுதான். தர்சாமி இப்பெல்லாம் சரியில்லைங்கய்யா அப்படின்னு போட்டு விட்டான்னா தலைவரே என்னை தவறா பார்ப்பார். எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள்லாம் பதவி இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த பிஏயை சரியா கவனிச்சிக்காததுனால. பிஏ என்ன சொல்றானோ அதுதான் அங்கே நேர்முக உதவியாளர்னு சொல்றாங்களே. அதுபோல இந்த உடல் வெளியில பார்க்கும்போது இது பொய்யானதாக இருந்தாலும் மெய்யை சுமந்து இருக்கிறதுனால மெய்க்கு உண்டான மரியாதை பெயரை இதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம்னு வைத்துக் கொள்ளலாம். இதுதான்னு நான் சொல்லலை, இப்படியும் பார்க்கலாம்னு சொல்றேன். அடுத்ததாக ஆயுத எழுத்து. அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். இது நமக்கு காட்டுவது இறைவன் ஒருவனே என்கின்றதை காட்டுகிறது. அவன் முக்கண்ணனாகிய சிவபெருமான். அந்த ஆயுத எழுத்து ஏன் கீழே 2 புள்ளி வச்சு மேலே 1 புள்ளி வச்சிருக்காங்க? அதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? ஆயுத எழுத்துனே போட்டு கீழே 1 புள்ளி வச்சு மேலே 2 புள்ளி வச்சா நம்ம படிக்க மாட்டோமா? சின்ன வயசுல இப்படி போட்டு காமிச்சதுனால நம்மளும் அப்படியே எழுதி எழுதி பழகிட்டோம். சின்ன வயசுல முதல்ல தமிழ்லையே கீழே 1 புள்ளியும் மேலே 2 புள்ளியும் கோலம் போடுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா வி எழுதுறோம்ல, அது போல ஆயுத எழுத்தை தலைகீழா திருப்பி வச்சிருந்தாங்கன்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோமா? ஏன் அந்த எழுத்தை அப்படி வச்சாங்க? இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இங்கே ஒரு கண் இருக்கு, இங்கே ஒரு கண் இருக்கு, இங்கே ஒரு கண் இருக்கு. இது ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுது. அதனால அது அக்கோணம் அப்படின்னு சொல்லி அக்கு என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். மொத்த ஆன்மீக ஞானத்தையும் தமிழ் எழுத்துக்களே நமக்கு உணர்த்துகின்றன. இப்போ நான் எடுக்கிற பாடம் உங்களுக்கு இதான் ஆன்மீகம்ங்கிறத எடுக்கிறேன். உயிரை பற்றி எடுக்கிறேன், உடலை பற்றி எடுக்கிறேன், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு சூக்குமத்தை பற்றி எடுக்கிறேன். இதுதான் ஆன்மீகம்ங்கிறது. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை பற்றி நம்ம அறிகின்றது தான் ஆன்மீகம். மொத்த ஆன்மீக ஞானத்தையும் தமிழ் எழுத்துக்களே நமக்கு உணர்த்துகின்றன. ஏன்னா தமிழ் இறைவன் அருளிய மொழி, தமிழ் ஆதிமொழி, தமிழ் செம்மொழி. தமிழை காப்போம், தமிழை வளர்ப்போம். தமிழ் போய்விட்டால் இதெல்லாம் நம்ம படிக்க முடியாமல் போய்விடும். நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பிள்ளைங்களெல்லாம், என்னுடைய ஒரு உறவினருடைய பெண் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு நான் ஒரு சேக்கிழாருடைய பெரிய புராணம் கொடுத்தேன். இது தமிழில் கொடுத்தேன். அதை அவங்க சக்கிலியார் அப்படின்னு படித்தா. சங்கிலியார்னு படித்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சக்கிலியார்னு சேக்கிழார் அப்படி படிக்கிறாங்க தமிழை. தமிழ்நாட்டு பெண், அப்பா தமிழாசிரியர், பொண்ணுக்கு தமிழ் தெரியல. இப்போவே இப்படி இருக்கு. இந்த தமிழை நாம் கட்டி காக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் நம்ம திருவாசகத்தை இங்கிலீஷில் படிக்க வேண்டிய கடமை, இல்லை வேற ஒரு ஹிந்தியில் படிக்கிற ஒரு நிலைமை நமக்கு வரலாம். இந்தி திருவாசகம், தமிழ் திருவாசகம் நமக்கு தெரியாது, இந்தி திருவாசகம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் முழு முதற் கடவுளாகிய சிவபெருமானே தமிழ்ச்சங்கத்தின் தலைவனாக வளர்த்த மொழி. உயிர் உடல் என்பது மனிதன். இதுதான் பகுத்தறிவு. இதை உணர்ந்தவன் தான் பகுத்தறிவாளன். எனக்கு உயிர் இல்லை என்று சொல்பவன் எப்படி பகுத்தறிவாளன் ஆவான்? உங்கள்கிட்ட யாராவது பகுத்தறிவோடு பேசினாங்கன்னா உனக்கு உயிர் இருக்கா கேளு, உயிரோட இருக்கியா கேளு. அவன் ஆமான்னு சொன்னாலும் முட்டாள், இல்லைன்னு சொன்னா அடி முட்டாள். ஆமா எனக்கு உயிர் இருக்கு. உயிர் இருக்குன்னா எங்க இருக்கு? அதெல்லாம் காட்ட முடியாது. ஏண்டா உன் உயிரை நீ காட்ட முடியாதுன்னா என் கடவுளை நான் எப்படி உங்க காட்ட முடியும்? உன் உயிர் உனக்கு இருக்கிறத நீ உணர்ற, அதனால இருக்குன்னு நான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியலைன்றதுனால உனக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எனக்கு உன் உயிரை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி என் கண்ணுக்கு இல்லை. அதுபோல என் தலைவனை, என் சிவபெருமானை, என் கடவுளை பார்க்கக்கூடிய கண்ணு உனக்கு இல்லை. அந்த கண்ணு நமக்கு அருள் கண் கிடைச்சா ஞானசம்பந்தர் இங்கே காளகஸ்தியில இருந்தே கைலாயத்தை பார்ப்பார், ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையை பார்ப்பார். அந்த கண்ணு நமக்கு கிடைக்கல. நமக்கு இருக்கிறது முழு மாயை கண்ணாக இருக்கிறது. அதனால இந்த அறிவு இல்லாதவன், கடவுள் இல்லைன்னு சொல்றவன்ட்ட எல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல நீ கடவுளெல்லாம் அப்புறம் பேசலான்டா. நீ இருக்கியான்னு கேளு. உனக்கு உயிர் இருக்கா? அந்த கேள்வியை கேளு. இருக்குன்னு சொல்லிட்டான்னா ஒரு 15 கேள்வி கேளு.
எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இருக்கும், ஏன் போகுது, போகுதுன்னா என்ன, எப்போ போகுது, எப்போ வந்துச்சு, யார் வர வச்சாங்க, யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, யார் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, ஒரு 10-15 கேள்வியை கேட்டு விட்டுருங்க. அவன் ஓடி போயிடும். அடுத்த தடவை வரும்போது திருநீர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா திருவாசகம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பான். சரி, தன்னையே அறியாதவன் தலைவனை எப்படி அறிவான் என்பது சான்றோர் வாக்கு. தனக்கு உயிர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதே தெரியாதவன் தனக்கு மேல் கடவுள் இருக்கிறார் என்பதை அறியவே முடியாது. நம்ம தலைவர் மெய்கண்டார் என்ன சொல்றாரு, யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ உள்ள வாங்க, உயிர் இல்லாதவங்களாம் வெளியிலே நில்லுங்க, உங்களுக்கு புரியாது சொல்லிட்டு. ஐயா, நாங்களும் பதி பசு பாசம் கத்துக்கணும். உயிர் இருக்குந்தா உள்ள வா, உயிர் இல்லைன்னா வெளில போ. உனக்கு இல்லை இந்த பாடம், உனக்கு அப்புறமா இன்னும் ஒரு யுகம் கழிச்சுட்டு நீ படிச்சுக்கலாம் போ அப்படின்னு உயிர் இல்லாதவன் தன்னை அறியாதவனுக்கு இந்த பாடம் இல்லைன்னு சிவஞான போகத்திலே சொல்லிடுறாரு. தன்னை அறிந்திருந்தாதான் இந்த பாடத்தை படிக்க முடியும். சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குதா? இருக்கு. சைவமா இருக்கணுமா? அதை அப்புறம் பார்த்துக்குவோம். இருக்கணும். தனக்கு உயிர் இருக்குன்னு தெரியணும். எனக்கு உயிர் இருக்குன்னு தெரியாம இந்த கிளாஸ்ல சேர்ந்து நான் என்னத்தை படிக்கிறது? இந்த கிளாஸ்ல வந்துதான் எனக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன பண்றது? நம்ம அப்படி இருக்கோம். தனக்கு மேல் கடவுள் இருக்கிறார் என்பதை அறியவே முடியாது. உயிரை தெரிந்து கொண்டவன் கடவுளை தெரிந்து கொள்வான். சுருக்கமாக சொன்னால், உயிர் உள்ள பொருள்கள் கடவுளை அறியும், ஜட பொருள்கள் கடவுளை அறிய முடியாது. உயிர் இருந்தால் தானே கடவுளை அறிய முடியும். சிவபெருமானுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை உண்மையான தமிழர்கள் நன்றாக அறிவார்கள். தமிழர்கள் என்ற போர்வையிலே ஓட்டு வாங்கி நம்மை ஏமாற்றுபவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அந்த மாத்திரை வேலை செய்யுதுன்னு அவங்க பார்த்துட்டாங்க. அதனால அந்த மாத்திரையை நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ராஜராஜ சோழன் அமைத்த தஞ்சை பெரிய கோவிலில் தமிழையும் சிவத்தையும் இணைத்து காட்டுவதாய் உள்ளது. அங்கே இருக்கிற அந்த பெரிய கோவிலுடைய அமைப்பில் சில குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிவலிங்கத்துடைய உயரம் அது 12 அடி உயரத்தில் இருக்குமா. அது ஏன் 12 வச்சாங்க? ஆகம விதிகள் படி வச்சுருப்பாங்க. அந்த 12ம் நம்முடைய உயிரெழுத்துக்கள் 12ம் கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. அந்த பீடத்தெல்லாம் சேர்த்து பீடத்தோட உயரம் பார்த்தா 18 அடி இருக்கு. இப்போ நமக்கு மெய்யெழுத்துக்கள் 18, இதில் ஒரு 18 அடி இருக்கு. ராஜராஜன் ஏதாவது ஒரு கணக்கில் வச்சு ஆகம விதிகளுக்குள்ளே இது வர்ற மாதிரியும் வச்சு, ஆகம விதி தமிழ் படியே வர்ற மாதிரி இறைவனே வகுத்திருப்பான். தமிழை வகுத்தவன் சிவபெருமான் தானே. தமிழ் ஒரு மோசமான மொழி, தமிழில் ஒன்றும் சரக்கு இல்லாத மொழி, அது ஒரு வெத்து மொழின்னா தமிழ் சங்கத்தின் தலைவனாக சிவபெருமான் இருந்து தமிழை பயிற்றுவிப்பான. சிவபெருமானே தமிழை பரப்புகிறார் அப்படின்னாக்க, அப்போ பரப்புறாரு வளர்க்கிறாருன்னா, அப்போ அவரு சிவமே தமிழாக இல்லைன்னா அது எப்படி தமிழுக்கு இந்த தொண்டை செஞ்சிருக்கும்? இப்ப தமிழ் என்று நாம் சொல்லுவது சிவம். தமிழர்கள் என்று சொன்னால் நம்மெல்லாம் சிவத்தை சிவனடியார்கள் என்று பெயர். தமிழர்னு சொன்னா சிவனடியார்னு பேர். தமிழர்ன்ற போர்வையில வேற ஏதோ இருக்குது இப்போ. இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நமக்கு ஓட்டு போடும்போது மட்டும் தமிழை நினைவுபடுத்துறாங்க. உயிர் மெய் எழுத்துக்கள், உயிர் 12 மெய் 18, இந்த காம்பினேஷன்ல பிரிச்சு போட்டாக்க 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிளஸ் ஒரு ஆயுத எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216ங்கிறது விமானத்தின் உயரம், கோபுரத்தோட உயரம் 216 அடிகள். அப்புறம் ஆயுத எழுத்துங்கிறது 1, அது முக்கண்ணன். மொத்த எழுத்துக்கள் 247. சிவலிங்கம் பெரிய உடையார் இருக்கிறதுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுடைய நந்திக்கும் நடுவில் டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 247 அடி நீளம் விட்டு அந்த நந்தியை உட்கார வச்சிருக்காரு ராஜராஜ சோழன். ஏன்? தமிழ் 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 தமிழ். அதுக்காக கட்டுறது கோயிலாக இருந்தாலும் அது உள்ள தமிழை கட்டியிருக்கிறார். வைக்கிறது சிற்பமாக இருந்தாலும் அது உள்ள தேவார சிற்பமாக வச்சிருக்காரு. அவன் எங்க செத்தான்னு இந்திய அரசாங்கத்துக்கே தெரியாது. தெரியும், சொல்ல முடியல. இப்படி அமைத்ததன் மூலம் தமிழுக்கும் சிவத்திற்கும் உள்ள உறவை உலகத்திற்கே உணர்த்தியுள்ளான் ராஜராஜ சோழன். இப்போ யாராவது ஃபாரினர்ஸ், நிறைய ஃபாரினர்ஸ் அங்கே வருவாங்க பெரிய கோயிலுக்கு. நீங்கள் அவங்கள்ட்ட நிறுத்தி சொல்லணும், அங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 247 feet அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வாட் அப்படின்னு கேட்பாங்க. டோட்டல் தமிழ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுங்கள். தமிழில் இருக்கிற வாட் இஸ் த கனெக்ஷன்? தமிழுக்கும் இதுக்கும் நந்தி டிஸ்டன்ஸுக்கு என்ன கனெக்ஷன்? இந்த கோவிலே தமிழ் கோவில், இருக்கிறது எல்லாம் தமிழில் தான் இருக்கும். வழிபாடு மட்டும்தான் மாறி இருக்கும்.
கடவுளே! ராஜராஜ சோழன் மட்டும் இல்ல அப்படின்னா, நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஞானம்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால ஏதாவது நீங்க நல்ல காரியம் பண்ணணும்னா, ராஜராஜன் கோயிலுக்கு ஒரு ரூ. 100 நன்கொடை அனுப்புங்க. ரூ. 101 நன்கொடை அனுப்புங்க. ராஜராஜ சோழனுடைய கோயிலுக்கு. பெரிய கோயிலுக்கு அனுப்பிடாதீங்க. ராஜராஜனை அடக்கம் செய்த இடத்திலே ஒரு கோயில் வரப்போகுது. அந்த கோயிலுக்கு எல்லாரும் ரூ. 101 நன்கொடை கொடுங்க. அப்படியாவது அரசாங்கம் முழிச்சுக்குதா பார்க்கலாம். திருமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு ராஜராஜன் இல்லை என்றால் நமக்கு திருமுறைகளே கிடையாது. தேவாரத்தை தேடி எடுத்து தந்ததே அவர் தானே. அதனால அவர் மட்டும் போய் அந்த தேடுதல் பணியை செய்து அங்கே அதுல எல்லாம் தடைகள் நிறைய வரும். ஒரு என்னது முனிவிழாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. ராஜராஜ சோழன் இந்த தேவாரம்னு ஒன்று இருக்கு, அது வேணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு உடனே அப்படியே தாம்பலத்தில் வச்சு வந்த ஏகப்பட்ட தடைகள் இதெல்லாம் தாண்டி தான் அந்த திருமுறையை நமக்கு எடுத்து கொடுத்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மன்னன் தன்னுடைய வாழ்க்கையே அதில் அர்ப்பணிச்சிருக்கிறான். நம்ம இந்த வாழ்க்கையை அவனுக்கு அர்ப்பணிக்க முடியாதா? வாழ்க்கையை திருஞான சம்பந்தர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், திருநாவுக்கரசர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார், மாணிக்கவாசகர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நம்ம இதை அர்ப்பணிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். பஞ்ச புராணத்தையாவது பாடு சொல்ற, அட பார்த்துக்கிட்டாவது படி. சர்டிபிகேட் வேண்டாம், சர்டிபிகேட் கிடையாது, பார்த்துக்கிட்டாவது பஞ்சபுராணம் படின்னு சொல்றேன். தினந்தோறும் பார்த்தாவது படி சொல்றேன். அதுக்கே நமக்கு நேரம் இல்லைன்னா நம்ம பிறந்ததும் ஒண்ணுதான், பிறக்காமலே இருந்திருக்கலாம். பிறந்ததே பாவம்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம அந்த இருளை விட்டு போகிறதுக்கான ஒளியை நம்ம பிடிக்கலல்ல. அதனால பிறந்ததே ஒரு பாவச் செயல் என்று வைத்துக் கொள்ளலாம். திருமுறைகள்ல பஞ்சபுராணத்தை பார்த்தும் படிக்காதவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அடா கடவுளே, இப்படி என்ன பேர் வைக்கிறதுன்னு இனிமேல் நான் அடுத்த பாடம் நடத்தும்போது சொல்றேன். திருமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு சிற்பங்களை பெரிய கோயில் கோபுரங்களிலும் விமானத்திலும் ஆலய சுவர்களிலும் அமைத்து திருமுறைகளுக்கு பெருமை சேர்த்துள்ளான் ராஜராஜ சோழன். இது போன்ற காரணங்களுக்காக ராஜராஜ சோழனை தமிழர்களாகிய நாம் நன்றியுடன் வணங்கி போற்றுவோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனால் தமிழ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடலாம், திருமுறைகள் எங்கே இருக்குது அப்படி தேடலாம். செல்ஃபி எடுக்கிறது எப்படி? செல்ஃபிக்கு தான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறது. 99% மக்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வர்றாங்களே தவிர இந்த அதில் இருக்கிற நம்மளுடைய வட்டெழுத்து எங்கே இருக்குது, என்னென்ன கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த கோவிலுக்கு எவ்வளோ நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க, இந்த கோவிலை எப்படி கட்டுனாங்க, இந்த கோவில் எது தோன்றியதுன்னு இது என்ன, பேக்ரவுண்டு என்ன, எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு ராஜராஜன் என்ன கூலி கொடுத்தார், சம்பளத்துக்கு வேலை செஞ்சாங்களா, ஃப்ரீயாக வேலை செஞ்சாங்களா, எல்லாமே அங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நாய் என்றாவது படிக்காதான்னு தானே கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம அதை படிக்க முடியலன்னா அப்புறம் வேற எதையோ படிச்சுனா அதை படிக்கிறேன், ஸ்பானிஷ் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன்னு எனக்கு படிச்சு என்ன பண்றது? என் தமிழை நான் படிக்காமல் மற்றதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறேன்? இப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் இது போன்ற காரணங்களுக்காக